ஓகே. ஸோ இந்தியன் எக்கானமி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்படி வந்துருங்க. ஓகே. ஸோ இந்தியன் எக்கானமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதனுடைய பேசிக்ஸ் நம்ம படிச்சிருப்போமா இதுக்கு முன்னாடி? இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கிறோம். டிஎன்பிசிக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இதனுடைய பேசிக்ஸ் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நம்ம படிச்சப்ப நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எக்கானமி அப்படின்றது 10th சோஷியல் சயின்ஸ்ல ஏதாவது ஒரு பாடம், அது ரொம்ப பேசிக்கான விஷயம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. 11th 12th நீங்க படிக்கிறப்ப எக்கானமி எடுக்காம நீங்க ஏதாவது பயாலஜோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸோ அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். பியூர் பயாலஜி அது மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப எக்கானமி நம்ம பெருசா படிச்சிருக்க மாட்டோம். ஆனா எக்கானமி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நம்ம கேட்டிருப்போம். என்ன கேட்டிருப்போம் சொல்லுங்க? எக்கானமி சம்பந்தமா பொருளாதாரம் சார்ந்து நம்ம காதுல விழுந்தது என்னென்ன விழுந்திருக்கும்? ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. அது பொருளாதாரம் சார்ந்தது. வேற என்னதுங்க பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்றது? இது வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோடைய எக்கனாமி பார்ட்ட ஒரு பேசிக்ஸை வந்து நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் போட்டோம் அப்படின்னா ஃபர்தர் வர கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா ஒரு ஒரு டாபிக்கா எடுத்து பார்த்தலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமி அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு டாக்ஸேஷன் அப்படின்றது இருக்கு. வேற என்ன இருக்குங்க எக்கனாமி? பொருளாதாரம் அப்படின்றது எதையெல்லாம் உள்ளடக்கியது? இப்ப நான் வந்து ஒரு டாக்டரா இருக்கேன் அப்படின்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க? டயக்னைஸ் பண்ணுவாங்க. ஒரு டிசீஸோட நான் வந்தேன் அப்படின்னா அதாவது அந்த நோய் என்ன நோய் அப்படின்றத கண்டறிவாங்க. இதற்கு தீர்வு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு மருந்து கொடுப்பாங்க, இல்ல சர்ஜரி பண்ணுவாங்க. இந்த பொருளாதாரம் எக்கானமி அப்படின்றது எதை எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக இருக்கும். பொருளாதாரத்துல என்னென்னலாம் இருக்கும்? எல்லா நடவடிக்கையுமே பொருளாதாரத்துல உள்ளடக்கியதா இருக்கும். இப்ப நீங்க பஸ்ல டிராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா அது கூட ஒரு பொருளாதார நடவடிக்கை தான். ஒரு நோட்டு போய் கடையில வாங்குறீங்க, இது ஒரு வியாபாரம். அதுவும் ஒரு பொருளாதார நடவடிக்கைகள் தான் வருது. பொதுவா பொருளாதாரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி இந்த குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்கனாமி டீகோடர் அப்படின்ட்டு தனி வீடியோவா நான் போர்ட்டல்ல போட்டிருப்போங்க. சரிங்களா? சோ அதை நீங்க பாருங்க. அதுல டாபிக் வைஸ் அப்படின்றது ரொம்ப இன் டீடைலா போட்டிருப்போம். சோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு வந்து என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் எப்படி இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கும். அந்த டாபிக் தான் நம்ம கிளாஸ்ல எடுக்க போறேன். இப்ப பொருளாதாரம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி புதுசு, யாருமே இது முன்னாடி நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இப்பதான் நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறோம். எக்கனாமி அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். நம்ம காதுல கேட்ட விஷயங்கள் எல்லாமே டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல இருந்து கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா புதுசா வரீங்க அப்படின்னா பெரிய பெருசா தெரிஞ்சிருக்கிறதுக்கான அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கணும். இப்ப ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டில எத்தனை ஸ்லாப் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதுல எவ்வளவு போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு அதுல வருது, எந்த நாட்டுல இருந்து ஜிஎஸ்டியை நம்ம கொண்டு வந்தோம், இங்க கோல்டு வந்து ஜிஎஸ்டில இருக்கா இல்லையா, லிக்கர் ஆல்கஹால் வந்து ஜிஎஸ்டில இருக்கா இல்லையா, ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல ஜிஎஸ்டி பத்தி எந்த ஆர்டிகல்ல வந்து சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஹெடட் பை யாரு, பிரைம் மினிஸ்டரா ஃபைனான்ஸ் மினிஸ்டரா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சீஃப் மினிஸ்டர் போவாங்களா, பினான்ஸ் மினிஸ்டர் போவாங்களா, இப்ப லேட்டஸ்டா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எங்க நடந்தது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்கனாமி ரிலேட்டட் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இதுவரைக்கும் கேட்டது ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கோ, ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்றதோட தான் நமக்கு தெரியும். ஜிஎஸ்டி ஸ்லாப் அதிகம் பண்ணிட்டாங்க தான் தெரியும். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நம்ம ஜிஎஸ்டினா என்ன நம்ம தெரிஞ்சு அப்புறம் இது சுத்தி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி அப்படின்றது எதனால இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதற்கு முன்னாடி ஜிஎஸ்டி என்னவா இருந்தது, ஜிஎஸ்டி வந்து வேட்டா இருந்தது, வேல்யூ ஆடட் டாக்ஸா இருந்தது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், டிஎன் வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு சர்வீசஸ் டாக்ஸ் ஒன்று இருந்தது. இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம சொல்றது உங்களுக்கு எது பெருசா கனெக்ட் ஆகாது. நான் கிளாஸ் போக ஒன்னு நம்ம புரிய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ எக்கனாமியில ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். நான் சும்மா சிலபஸ் மட்டும் நான் மேலோட்டமா சொல்லிடுறேன். இதை நான் ரொம்ப டீகோட் பண்ணி வீடியோ நம்மளுடைய போர்ட்டல்ல போட்டுருவோம். ஒரு 1/2 வீடியோ இருக்கும். ரொம்ப இன் டீடைலா இருக்கும். ஒரு ஒரு டாபிக்கா நம்ம எடுத்திருப்போம். ரெண்டாவது வந்து 5 இயர் பிளான் மாடல் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 5 ஆண்டு திட்டங்கள். அதாவது இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரிங்களா? நமக்கு இந்த கான்செப்சுவல் விஷயமும் புரியணும். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களால எக்ஸாம்ல கேள்விக்கு விடையளிக்க முடியும். பணவீக்கம் அப்படின்ற ஒரு டாபிக் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அப்புறம் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், அப்புறம் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியும். எனக்கு பணவீக்கம் அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்மளால போகவே முடியாது. சாதாரண கூடுதல் கணக்கு தெரிஞ்சாதான் பெரிய பெரிய பெருக்கல் கணக்கு எல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா? அது மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயம். எக்கனாமில இந்த டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. எதனால அப்படின்னா இந்த கான்செப்ட் அவங்க புரிஞ்சிருக்க மாட்டாங்க. மேக்ஸ் மாதிரி இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் சம்ம பண்ண முடியும். அது மாதிரி எக்கனாமியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் அப்ளை பண்ண முடியும். மெமரி பண்றது ஒரு விஷயம், ஆனா அப்ளை பண்றதுன்னு இருக்கு இல்லைங்களா? நீங்க இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமோ இல்ல குரூப் 2 எக்ஸாமோ மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு நமக்கு எக்கனாமி புரிஞ்சிருக்கணும். நம்ம எக்கனாமி படிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ரோலி சரி மைக்ரோலி சரி பயங்கர உதவியா இருக்கும். இப்ப நீங்கள் உங்களுடைய நிதியை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பொருளாதாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய குறைந்த ரிசோர்சஸ், ரொம்ப கம்மியான பணம் தான் நமக்கு இருக்கும். ஆனா நம்மளுடைய வான்ஸும் நீட்ஸும் ரொம்ப நிறைய இருக்கும் இல்லைங்களா? குறைஞ்ச பணத்தை வச்சுட்டு இல்ல குறைஞ்ச பொருளை வச்சுட்டு அதிகபட்சமான நம்மளுடைய தேவையையும் அதிகபட்சமான நம்மளுடைய நீடையும் எப்படி நம்ம பூர்த்தி செய்யறோம், அதுதான் பொருளாதாரம்.
பொருளாதாரத்துல மூணா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரம் அப்படின்றது எதையுமே உற்பத்தி பண்ணக்கூடியது, சரிங்களா? ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, உற்பத்தி செஞ்சு. ரெண்டாவது வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மூணாவது வந்து அதை கன்சியூம் பண்ணுவாங்க, அதை நுகர்வு செய்வாங்க. பொருளாதாரம் இந்த மூன்று அலகுகளை உள்ளடக்கியது. இப்ப ஐபோன் நான் ப்ரொடக்ஷன் பண்றேன் அப்படின்னா உற்பத்தி அலகுல வந்து, அமேசான் வந்து ஒரு பொருளை வந்து நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குறோம், அது டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்துடும். சாப்பிடுறோம் சாப்பாடு, அது நுகர்வுல வந்துடும். ஸோ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே பொருளாதாரத்துல இந்த மூன்று அலகுகளை உள்ளடக்கியது தான். நம்ம கிட்ட இருக்க குறைவான செல்வத்தை வச்சு நம்மளுடைய அதிகமான நீட்ஸையும் வான்ஸையும் நம்ம பூர்த்தி செய்யறோம். நீட்னா என்ன, வான்னா என்னங்க? பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமானது. நமக்கு விருப்பம்னு ஒண்ணு இருக்கும், நமக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் நான் சாப்பிடணும், கண்டிப்பா அதை சாப்பிடணும், அது நம்மளுடைய நீடு, இல்லைங்களா? அம்மா உணவகத்துல கூட போய் சாப்பிடலாம், நம்ம 5 ரூபாய் சாப்பிடலாம். ஆனா நம்மளுடைய வாட்டுன்னு ஒண்ணு இருக்கும், நம்மளுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கும். அது சரவணா பவன்ல போய் பெரிய உணவகத்துல பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடுறது. சோ சாப்பிடுறது ஒண்ணுதான், நீடு வாண்ட். சோ எல்லாருக்குமே, மனுஷங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தேவைன்னு ஒண்ணு இருக்கும், அடிப்படையான தேவைகள் ஒண்ணு இருக்கும். நம்மளுடைய எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கும், அதான் வாண்ட். நீட்க்கும் வாண்ட்ஸ்க்கும் நம்ம வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்றது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, அப்புறம் வந்து அதனுடைய இயல்புகள் என்ன அப்படின்றது. ரெண்டாவது வந்து 5 ஆண்டு திட்டங்கள். நம்மளுக்கு வந்து பிளான்டு எக்கானமி, திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு டாபிக்கா நம்ம கிளாஸஸ் டீட்டெயிலா எடுப்போம். ஸோ ஓவரால் வியூ மட்டும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஒரு பெரிய கம்பெனி நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி எப்படி இயங்கணும் அப்படின்ட்டு நீங்க சில ரூல்ஸ் வச்சிருப்பீங்க. இப்போ உங்க அப்பா ஒரு கம்பெனி வச்சிருப்பாரு, போட்டோஷாப் வச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. அதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. முன்னாடி 2 பேர் வேலை செஞ்சிருந்தாங்க, இப்ப 10 பேர் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி அதுல 6 பேர் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கு அனுப்புறீங்க, சரிங்களா? அதை எடிட் பண்றதுக்கு 4 பேர் போடுறீங்க, இதை மார்க்கெட் பண்றதுக்கு ஒருத்தரை நீங்க போடுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு திட்டமிட்டு ஒரு வியூகம் வகுப்பீங்க, இல்லைங்களா? ஒரு கம்பெனிக்கு ஒரு வியூகம் தேவை, ஒரு சின்ன கம்பெனி அதுக்கே ஒரு வியூகம் தேவை அப்படின்றப்ப, இவ்வளவு பெரிய நாட்டை நிர்வகிக்கணும் அப்படின்னா ஒரு திட்டம் இல்லாம நம்மளால பண்ண முடியுமா? ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னாவே ஒரு அகாடமில நம்ம சேர்ந்து படிச்சு அதுல தேர்வு நிறைய எழுதி அதுல நல்ல மார்க் எடுத்து அப்புறம் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறப்ப நல்ல மார்க் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம போறோம், இல்லைங்களா? சோ அதுதான் நம்ம ஒரு திட்டமிட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக 5 இயர் பிளான் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. எந்த நாட்டுல இருந்து இந்த 5 இயர் பிளான் மாடலை இந்தியா வாங்குச்சு? ஸோ ரஷ்யால இருந்து நம்ம வாங்கணும். ஸ்டாலின் தான் இதுக்கான 5 இயர் பிளான் வந்து ரஷ்யால யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு முன்னாடி இருந்தது. ஸோ அதை வந்து அங்க இருந்து வாங்கி நம்ம அந்த மாடல்ல நம்ம இங்க டெவலப் பண்ணோம். ஸோ திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னா என்னுடைய வேளாண்மை 5% வளரணும். இண்டஸ்ட்ரியில இந்த செக்டார் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை நான் வேகமா டெவலப் பண்ணணும், ஏன்னா நாட்டுடைய உள்கட்டமைப்பை வேகமா வளர்த்தணும். சர்வீசஸ் செக்டர்ல டெலிகம்யூனிகேஷன் நான் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்ப இந்தந்த செக்டாருக்கெல்லாம் நான் முன்னுரிமை தரேன், ப்ரியாரிட்டி தரேன். அவங்க வேகமா வளர்ந்தா அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற துறைகள் வேகமா வளர்ந்துரும். அப்ப திட்டமிட்டு பொருளாதாரம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. முதலாவது 5 ஆண்டு திட்டம் அப்படின்றது வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது, வேளாண்மையை வேகமா வளர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது. 2வது 5 ஆண்டு திட்டம் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல வளர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது. 3வது 5 ஆண்டு திட்டம் நான் சும்மா ஒரு பேசிக்கா சொல்றேன். ஸோ 5 ஆண்டு திட்டங்களின் மூலமாக வளர்ச்சியை வேகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அதை 2014 முடிச்சிட்டாங்க. ஸோ 5 ஆண்டு திட்டம் அப்படின்ற அந்த திட்டத்தை போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், திட்ட ஆணையம் அப்படின்றது இருக்கும். அந்த திட்ட ஆணையம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி, சரிங்களா? அது அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முன்னாடி இருந்தது. இப்ப அது ஃபுல்லா தூக்கிட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்க, முன்னாடி திட்டக்குழு அப்படின்னு இருந்ததை எடுத்துட்டு இப்ப வந்து என்ன இருக்காங்க, திட்டக்குழு அப்படின்றது ஒரு நாட்டிற்கான திட்டம் போடக்கூடிய ஒரு அமைப்பு. அதை எடுத்துட்டு வேற என்ன கொண்டு வந்திருக்காங்க, இப்ப நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் அப்படின்ற அமைப்பு 2014 கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தது, சரிங்களா? இது 2வது முக்கியமான டாபிக். பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், எல்லாமே வரும். சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்றது 4வது டாபிக்கா இருக்கும். சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, ஒரு நாட்டிற்கான வருமானம் என்னது? நான் சும்மா ஜென்ரலா ஓவர் வியூ சொல்லிட்டு அப்புறம் நம்மளுடைய டாபிக் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்றத நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, நம்மளுடைய வருவாயின் மூலங்கள். ஒரு அரசாங்கத்தோடைய, இப்ப நமக்கு அப்படின்னா தெரியும், எங்க அப்பாவுடைய பென்ஷன் வருது, நான் வேலைக்கு போறேன், என் வைஃப் வந்து வீட்லயே வந்து டெய்லரிங் பண்றாங்க. இப்ப 3 சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்றது எனக்கு வருது. நாட்டுக்கு என்ன ரெவென்யூங்க? ஒரு நாட்டிற்கான வரி மூலம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? இந்தியாவுக்கு வருமானம் எங்க இருந்து வருது? இந்தியாவுக்கு வருமானம் இந்த ஜிஎஸ்டி மூலியமா வருது, ஐடி மூலியமா வருது, இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ், அது மாதிரி நிறைய சோர்சஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வருமானம் அப்படின்றது வருது. அதை எப்படி நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ் அப்படிம்பாங்க. நேரடியாக அந்த வரி செலுத்துபவர் நேரடியாக செலுத்துவார். மறைமுக வரி அப்படின்றது ஒரு உற்பத்தியாளர் அவரு செலுத்தாம என்ன பண்ணுவாரு, அதை யாரு நுகர்வாராங்களோ அவங்க கிட்ட இருந்து வரி வாங்கிப்பாங்க. மறைமுகமாக இன்னொரு இருந்து வரி அப்படின்றது வசூலிக்கும் முறை அப்படின்றது இருக்குங்க. ஸோ சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல வந்து டிஎன்பிசில கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இன்டைரக்ட் டாக்ஸ்ல எந்த டாக்ஸ்ல இருந்து அதிகமான ரெவென்யூ வருது? ஜிஎஸ்டி 2020 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எவ்வளவு வந்தது? போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் எவ்வளவு வளர்ந்துருக்கு? 6.5% வளரும். ஜிஎஸ்டி பயங்கரமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான டாக்ஸ் தான் இருக்கும்.
இன்கம் டேக்ஸ் அப்படின்றது நம்மளுடைய டைரக்ட் டாக்ஸ்ல வந்துடும், ஜிஎஸ்டி அப்படின்றது இன்டைரக்ட் டாக்ஸ்ல வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்புறம் ஆர்பிஐ, ஃபிஃப்த் டாபிக் வந்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முழுசுமே ஒரு 2 கிளாஸ் எடுக்கணும், அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். ஆர்பிஐக்கும் நம்மளுடைய எஸ்பிஐக்கு என்ன வித்தியாசங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஆர்பிஐக்கும் என்ன வித்தியாசம்? என்னால ஆர்பிஐல அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியுமா? எஸ்பிஐல ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா? குழந்தைங்க கூட ஆரம்பிக்கலாம், நாமினி போட்டு ஆரம்பிக்கலாம். ஆர்பிஐல என்னோட அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியுமா? ஆனா கவர்மெண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அக்கௌண்ட் ஆர்பிஐல வைக்கலாம். நமக்கு சேலரி வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கிரெடிட் ஆகுதுன்னா ஆர்பிஐ த்ரூ ஆர்பிஐ மூலியமா தான் வரும். ஏன்னா கவர்மெண்டோடைய கருவூலத்தோடைய டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்மளுடைய கருவூலம் எவ்வளவு இருப்பு இருக்கு ஆர்பிஐல தெரிஞ்சிடும். அதுல இருந்து இந்த மாசம் இவ்வளவு பேருக்கு சம்பளம் போடுங்க அப்படின்னா ஆர்பிஐல ஒரு கோட் ரன் பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் சம்பளம் வரும் இல்லைங்களா? ஸோ கருவூலத்துல இருந்து டைரக்டா நமக்கு சம்பளம் வரும். ஸோ ஆர்பிஐ அப்படின்றது ஒரு அரசாங்கத்தின் வங்கி, ஸ்டேட் பேங்க் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலோடைய வங்கி. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாமே கூட எஸ்பிஐல நம்ம அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். ஆனா ஆர்பிஐல ஒரு இண்டிவிஜுவல், இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆர்பிஐ ஆரம்பிக்க முடியாது. அவன் எஸ்பிஐலயோ HDFCலயோ தான் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும். சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்பிஐ தான் நம்மளுடைய நாட்டோடைய மொத்த பண புழக்கத்தையும் கட்டுப்படுத்துது. ஒரு நாட்டோட வங்கியா இருக்கு. ஒரு இடத்துல இப்ப வந்து பெட்ரோல் டீசல் வந்து விலை அதிகமாயிடுச்சா கம்மியாயிடுச்சுங்களா? அதிகமாயிடுச்சு, ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ அப்ப வந்து என்ன ஆயிடும்? பெட்ரோல் விலை ஏறதுனால வேற கான்சிக்வன்சஸ் அப்படின்றது வேற என்னென்னலாம் இருக்கும்? இதனுடைய இதனை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள், கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது என்னென்னவா இருக்கும்? பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, கிட்டத்தட்ட 10% ஏறிடுச்சு. அப்ப லாரி வாடகை அதிகமாகுதா? லாரி வாடகை அதிகமாகும். முன்னாடி வந்து ஒரு லிட்டர் போட்டா 4 கிலோமீட்டர் வண்டி ஓடும். அவன் 100 ரூபாய்க்கு போட்டு 4 கிலோமீட்டர் ஓடும். ஆனா இப்ப 110 ரூபா போடணும். சரிங்களா? அவனுக்கு 10% அதிகமாயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவான்? லாரி வாடகையை ஏற்றிடுவான் 10%. இப்ப லாரி வாடகை ஏறிச்சுன்னா காய்கறியோட வேல்யூ எல்லாம் அதிகமாகும் இல்லைங்களா? கத்திரிக்காய் 40 ரூபா வச்சது இப்ப 50 ரூபா, 45 ரூபா விற்கும். சோ அப்ப என்ன ஆயிடுது? நமக்கு அதே சம்பளம் தான். இப்ப கவர்மெண்ட்ல நீங்க குரூப் 4ல சேர்ந்தீங்கன்னா 30,000 ரூபாய் தருவாங்க. அதே 30,000 ரூபாய் தான் கவர்மெண்ட் தருது. ஆனா விலைவாசி ஏற்றத்தினால என்னுடைய பணத்தோடைய மதிப்பு கம்மியாயிடும், பொருளுடைய மதிப்பு அதிகமாயிடும். 100 ரூபாய்க்கு வித்த ஒரு பெட்ரோல் 110 ரூபாய் அப்படின்னு போறப்ப அந்த பொருள் பெட்ரோல் அப்படின்றதனுடைய மதிப்பு அதிகமாயிடும், என்னோட பணத்தோடைய மதிப்பு கம்மியாயிடுது. பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பண வீக்கத்தை கவர்மெண்ட் ஆர்பிஐ எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்றதை நம்ம வந்து மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றதை பிஸ்கல் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதை எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நிதி கொள்கை, பணக்கொள்கை அப்படின்றத வச்சு சொல்லுவோம். சோ இது ஆர்பிஐ, அது கீழே வந்து பிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி அப்படின்றது வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஃபைனான்ஸ் கமிஷன். நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ங்க ஃபைனான்ஸ் கமிஷன். ஃபைனான்ஸ் கமிஷன்னா என்னதுங்க? நிதி ஆணையம். இந்தியா வந்து ஒரு பெடரல் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. மத்திய அரசு இருக்கும், மாநில அரசு இருக்கும். மத்திய அரசுக்கு யார் தலைவர்? பிரைம் மினிஸ்டர். மாநில அரசுக்கு நம்மளுடைய முதலமைச்சர். அப்ப நம்ம செலுத்தக்கூடிய ஒரு வரி நம்ம கொடுக்குறோம் கவர்மெண்ட் அப்படின்னா அந்த வரி யார்கிட்ட போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படின்னா அந்த வரி அந்த பத்திரப்பதிவிற்காக நீங்க கொடுக்கக்கூடிய வரி இருக்கு இல்லைங்களா? அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதே நீங்க இப்ப இன்கம் டாக்ஸ் செலுத்துறீங்க, நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, உங்களுடைய சம்பளம் வந்து 12,75,000 விட அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டணும். அந்த டாக்ஸ் யாருக்கு போகும்? நேரா சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். நிறைய டாக்ஸஸ், ஜிஎஸ்டி பாதி பாதியா பிரிஞ்சிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய பணத்தை நம்ம திருப்பி வாங்குறோம். யாருடைய ரெக்கமெண்டேஷன் படி? இந்த நிதி ஆணையத்தோடைய ரெக்கமெண்டேஷன் படி நம்ம அவங்க கிட்ட இருந்து திருப்பி பணத்தை வாங்கும். ஸோ அதுக்குதான் நிதி ஆணையம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, எந்த ஷரத்துல அதை சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய இப்ப லேட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன, அந்த நிதி ஆணையத்துடைய தலைவர் யார் இருந்தாங்க, இது எல்லாமே டிஎன்பிசியில கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள். ரிசோர்சஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதியை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார்கள்? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நீங்க குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ்ல ரொம்ப முக்கியம், குரூப் 2A மெயின்ஸ்லயும் ரொம்ப முக்கியம். அது தவிர குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பிலிமினரியில ரொம்ப முக்கியம். நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க குரூப் 1 மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா இந்த எக்கனாமியை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களால அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா 2 டாபிக்கா இருக்கும், சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படின்ட்டு அதுல இருந்து 100 மார்க் இருக்கும். அது இல்லாம எக்கானமி அப்படின்றது 200 மார்க். மத்த எந்த சப்ஜெக்டும் இந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப எக்கானமி முக்கியம். சரிங்களா? 9th டாபிக் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியம், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். சரிங்களா? ஓகே. அடுத்த 10th டாபிக், இது நான் சொல்றது எல்லாமே வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டீகோடட் அந்த சிலபஸ்ங்க. குரூப் 4ல ரொம்ப இருக்காது, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படின்றது ஒரு டாபிக்கா இருக்கும். இந்தியாவில் இந்திய பொருளாதாரம் எவ்வாறு உள்ளது, வேலை வாய்ப்பு அப்படின்றது இங்க எவ்வளவு இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பொருளாதார பிரச்சனையை நம்ம எதை சொல்லுவாங்க? இப்ப கூட காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா? பிஜேபி அது மாதிரி மாதிரி கேசிஜிஆர், காக்ரோச் ஜனதா, கேஜிபி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. சிஜேபிஎம் சோ ஆரம்பிச்சாங்க. சோ அப்படின்னா என்னது, எதனால இந்த காக்ரோச் அப்படின்னு யார் சொன்னது? சோ நம்ம என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி ரொட்டீனா பேப்பர் படிக்கணும். ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் படிச்சோம் அப்படின்னா நார்மலாவே நமக்கு இந்த விஷயங்கள் சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். வேலை இல்லாத இளைஞர்கள் கரப்பாம்பூச்சி போல இந்த அதிகார அமைப்பை செயல்படாம தடுக்கிறது.
மட்டும் பெட்டிஷன் போறது, ஆர்டிஐ போறது அப்படின்றத சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாரு. சரிங்களா? அதை வச்சு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா வேலையின்மை தான் பெரிய பிரச்சனை. நம்மளுடைய பொருளாதாரம் 143 கோடி பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் வேலை தரக்கூடிய இடத்துல இல்ல, இல்லைங்களா? வேலை எல்லாருக்குமே இருக்குமா? இல்ல, வேலை தர முடியல. இப்ப ஒரு காலேஜ்ல ஒரு யூஜி படிச்சுட்டு ஒரு 100 பேர் வெளியே வராங்க, 6 பேர் தான் வேலைக்கு போறாங்க டைரக்டா. அதற்கு பிறகு இருக்கிறவங்க மத்தவங்களும் வேலைக்கு போறாங்க. என்னன்னா அவங்க படிச்சதுக்கான வேலைக்கு போகாம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான் போறாங்க. அவங்களுடைய தகுதிக்கான வேலை, அவங்க பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருப்பாங்க, ஆனா ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை செய்வாங்க, இல்லைன்னா ஸ்விக்கில வேலை செய்வாங்க, இல்ல சொமேட்டோல வேலை செய்வாங்க, அன்றாட பிழைப்புக்காக வேலை செய்வாங்க. சோ இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. சரிங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது பெரிய பிரச்சனை. டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்னென்ன இருக்கு, என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதுக்காக போடுறாங்க. அதாவது எக்கனாமியோட தொடர்புடையது என்ன ரொம்ப அப்படின்னா ஸ்கீம்ஸ், எல்லாத்துக்கும் ஸ்கீம் போட்டிருப்பாங்க. ஜன்தன் யோஜனா அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு போட்டிருப்பாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கணும். இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்கும், ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும், ட்ரைசம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த திட்டங்கள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எந்த எந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இதனுடைய பயனாளிகள் யார், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப கண்டிப்பா நம்ம படிக்கணும். சரிங்களா? அடுத்தது லேண்ட் ரிஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவுடைய பேக் போன். இந்தியா விடுதலை வாங்கும் போது 90% மக்கள் நேரடியாக விவசாயத்தில் இருந்தார்கள். இந்தியாவை நோக்கி ஐரோப்பியர்கள் எதற்காக வந்தாங்க? அட்வென்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெரிய முதலாளிகளும் இந்தியாவை நோக்கி வந்தாங்க. எதனால வந்தாங்க? 1600ல. சரிங்களா? அது 15th, 16th செஞ்சுரியில யூரோப் தான் அப்ப வலிமையான ஒரு நாடாக இருந்தது. அங்க இருந்து இந்தியாவை நோக்கி வந்தாங்க. எதற்காக வந்தாங்க? எதுங்க? ட்ரேடிங்காக. எதை ட்ரேட் பண்ணாங்க? சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம ட்ரேட் பண்ணாங்களா? ஸ்பைசஸ். ஸ்பைசஸ். ஓகே. ஸ்பைசஸ், ரைஸ், வீட், இது மாதிரி விவசாயம் சார்ந்த பொருளாதாரமா தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து 17ஆம் நூற்றாண்டுல தான் வந்துச்சு, இல்லைங்களா? என்ஜின் எப்ப கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. ஃபேக்டரிஸ் நிறைய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய, அதாவது உலகத்துடைய பொருளாதாரமே அக்ரேரியன் பொருளாதாரம் தான், விவசாயம் சார்ந்த ஒரு பொருளாதாரம் தான் உலகம் ஃபுல்லாவே இருந்தது. அப்ப உலகத்துல ரொம்ப விவசாயம் நல்லா செய்யக்கூடிய ஒரு பகுதியா இந்தியா இருந்தது. உலகத்திலேயே அதிகமான விவசாய நிலங்கள் எந்த நாட்டுல இருக்கு இன்னைக்கு தேதிக்கு? உலகத்திலேயே அதிகமான விவசாய நிலம் எந்த நாட்டுல இருக்குங்க? உலகத்துல எத்தனாவது பெரிய நாடு இந்தியா? உலகத்தோட எத்தனாவது பெரிய நாடு? 1, 2, 3, 4, 5, 6, 7? ஆன்லைன்ல இருந்தீங்கனாலும் சொல்லலாம். எந்த இடத்துல இருக்கணும் உலகத்துல? எத்தனாவது பெரிய நாடு இந்தியா? சோ 7வது பெரிய நாடு. சரிங்களா? சோ முதல் பெரிய நாடு ரஷ்யா. ரஷ்யா வந்து ரொம்ப பெரிய நாடா இருக்கும். நம்ம வந்து நமக்கு முன்னாடி இருக்க ஆஸ்திரேலியா விட நம்ம 3ல ஒரு பங்கு தான், ரொம்ப சின்ன நாடு தான் நம்ம. சோ உலகத்திலேயே 7வது பெரிய நாடு. ஆனா விவசாய நிலம் வச்சிருக்கிறத பொறுத்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கும்? இல்ல முதல் இடத்துல யார் இருக்கிறாங்க? இப்ப ராமநாதபுரத்துல பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்துல விவசாயம் செய்வதற்கு ஏதுவான நிலப்பரப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணிடலாமா? தண்ணி இருக்காது. இல்லைன்னா அந்த டெரைன் வந்து பிளாட்டுவா இருக்கும், தண்ணி வந்து நீர் வடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஹில்லி ரீஜனா இருக்கும். அங்க விவசாயம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ரொம்ப சீசனலா 3 போகம் விளைவதற்கு பதிலா ஒரே ஒரு போகம் மட்டும் தான் விவசாயம் பண்ணலாம். அது மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய விவசாய நிலம் அதிகமா இருக்கக்கூடிய நாடுல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல எந்த நாடு? முதல் இடத்துல எந்த நாடு இருக்கு? சோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் முதல் இடத்துல இருக்கு. சோ இந்தியா 2வது இடத்துல இருக்கு. சோ என்னன்னா 2 டைம் விவசாயம் பண்ண முடியும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலத்துல. இப்ப சைனாவும் நிறைய நிலம் வச்சிருக்காங்க. நம்மளோட 3 மடங்கு பெரிய நாடு ரஷ்யா. சைனா மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஈக்குவலா வந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய மக்கள் அடர்த்தி அப்படின்றது ரொம்ப கம்மி. இப்ப நம்மள 500 பேர் இருக்காங்கன்னா அங்க ஒரு 150 பேர் தான் மொத்தமாவே இருக்காங்க. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப பெரிய பகுதி அது சைனா அப்படின்றது. ஓகே. சோ விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் தான் 16th, 17th செஞ்சுரியில நம்மள இருந்தது. உலகத்தோடைய மிகப்பெரிய பணக்கார நாடு அப்படின்னு இப்ப நம்ம எதை சொல்றோம்? உலகத்தோடைய பெரிய பணக்கார நாடு ஜிடிபியில சொல்லுவாங்க, இல்லைங்களா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் உலகத்தோடைய மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். அமெரிக்கா. சோ அமெரிக்கா தான் ஜிடிபியில ஃபர்ஸ்ட்ல இருக்குங்க. 2வது யார் இருக்காங்க? சைனா இருக்கும். 3வது நிறைய நாடுகள் இருக்கும். இப்ப இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குங்க? உலகத்தோடைய செல்வந்தர்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? சோ இந்த ஜிடிபி இந்த கான்செப்ட்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி அடுத்த கிளாஸ்ல சொல்லுவாங்க. ஜிடிபினா என்ன அப்படின்றது பேசிக்கா. நம்ம இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது யாரு ரொம்ப செல்வந்தரா இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப யுஎஸ்ஏ இருக்கு, அடுத்து சைனா இருக்கு. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு இருக்கும் ஜிடிபியில. ஜிடிபி நாமினல், ஜிடிபி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பின்னாடி நம்ம சொல்லுவோம். ஒரே நாள் நிறைய டம்ப் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே மறந்து போயிடும் நமக்கு. சோ நம்ம பொதுவா சொல்றது இந்தியா வந்து ஒரு 5வது இடத்துல இருக்கு. உலகத்தின் செல்வந்த நாடுகளில் இந்தியா 5வதா இருக்கு.
1700 வரைக்கும் உலகத்துடைய செல்வந்த நாடா எது இருந்துச்சு? 1707 அவருக்கு செத்து போவாருங்க. கிரேட் முகல் அந்த பீரியட் அதோட டிமினிஷ் ஆகும் வரையும். அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா தான் நம்பர் 1 உலக உற்பத்தியான நாடா இருந்தது. அதாவது 1, 2 வந்து யார் யார் கடையில் இருக்கும் அப்படின்னா சைனா, இந்தியா வந்து மாறி மாறி இருக்கும். அப்ப இந்த யூகே, பிரான்ஸ், போர்ச்சுகல் இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியான நாடுகள் தான். அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் அப்படின்ற ஒண்ணே இல்ல. 1776 அது புதிய நாடு அப்படின்றது உருவாகுது. இப்ப பெரிய பொருளாதாரத்துல ரொம்ப பெருசா இருக்காங்க இல்லைங்களா? அந்த பீரியட்ல 1600 1598 தான் வாஸ்கோ ட காமா வந்தார் இல்லைங்களா? அந்த பீரியட்ல எல்லாம் இந்தியா தான் பொருளாதாரத்துல உலகத்தோடைய நம்பர் 1 நாடு. எதனால அப்படின்னா விவசாயம் சார்ந்த ஒரு பொருளாதாரம் தான் அப்ப இருந்தது. 1700கள்ல என்ஜின் கண்டுபிடிக்கிறாங்க. என்ஜின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் பெருசா வளருது. இண்டஸ்ட்ரீஸ் பெருசா வளரப்ப அதை சார்ந்து துணி உற்பத்தி, அதை சார்ந்து இரும்பு எஃகு தொழிற்சாலைகள், அதை சார்ந்து ஆட்டோமொபைல் உற்பத்தி தொழிற்சாலைகள், இது மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகுது. மைனிங் டெவலப் ஆகுது நிறைய, சரிங்களா? அது மாதிரி நிறைய டெவலப் ஆகுது. அதற்கு முன்னாடி வரைக்கும் விவசாயம் தான் ரொம்ப முக்கியமானதா இருந்தது. அரிசி தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. கோதுமை தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. அதை யார் உற்பத்தி பண்றாங்கன்னா அவன் தான் பெரிய ஆள். இப்ப நம்ம விவசாயி ரொம்ப பெருசா உயர்வா சொல்லுவோம் இல்லைங்களா? அது 3000 4000 வருஷமா அவங்க தான் ரொம்ப பெரிய ஆளா இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் சாப்பாட்டுக்கான தேவையை பூர்த்தி செய்யறாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மாடர்ன் விவசாயம் வந்து ரொம்ப எளிமையாகிடுச்சு. தண்ணி வந்து நீங்க ஒரு 100 150 மீட்டர், அதாவது ஒரு 300 400 அடி போட்டு தண்ணியை உள்ள இருந்து வெளியே எடுத்துக்கலாம். முன்னாடி அப்படிலாம் கிடையாது. கிணறு தோண்டுவாங்க, கிணறு ஒரு 50 அடி தோண்டுவாங்க, அந்த தண்ணி தீர்ந்துச்சுன்னா விவசாயமே பண்ண மாட்டாங்க. இப்ப கால்வாய்கள் நிறைய உருவாக்கிட்டாங்க. மேட்டூர் கால்வாய் அப்படின்றது, கங்கை கால்வாய் உருவாக்கிட்டாங்க. தண்ணீர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் நம்மளுடைய பசுமை புரட்சி வந்ததுனால. ஓகே, சொல்ல வரது என்ன அப்படின்னா விவசாயம் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. எப்போ வரைக்கும் அப்படின்னா 1700 வரைக்கும். அப்ப இந்தியா தான் நம்பர் 1 இருந்தது. அப்ப இந்தியாவை நோக்கி எல்லாரும் வந்தாங்க விவசாயம் பண்றதுக்காக, ட்ரேட் பண்றதுக்காக. விவசாயம் பண்ணதை உற்பத்தி எடுத்த பொருளை இங்க எடுத்துட்டு போய் யூரோப்ல விற்பதற்காக தான் அந்த கம்பெனிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது. சோ விவசாயம் ரொம்ப முக்கியமானதா இருந்தது, சரிங்களா? லேண்ட் ரிஃபார்ம் அக்ரிகல்ச்சர்ல நம்ம அக்ரிகல்ச்சருடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானது. இந்தியா விவசாயம் சார்ந்த ஒரு நாடு. இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது கிட்டத்தட்ட 90% பேர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விவசாயத்தை சார்ந்து மட்டும்தான் இருந்தாங்க. யாரும் படிக்கல அப்ப. நெல்லு போட்டா விளையும். 2 போகம் 3 போகம் விளைவிப்பாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. இல்லிட்ரேட் யாருமே படிக்கவே இல்லை. சோ அவங்களுக்கு விவசாயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனா நாள் ஆக ஆக மனிதன் வந்து மேம்பட்டான். ஆனா விவசாயம் ரொம்ப பின்தங்கி போச்சு. விவசாயத்துல ஈடுபடக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவாயிட்டு இருந்தாங்க, சரிங்களா? சோ அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணோம்? பசும் புரட்சி அப்படின்றத கொண்டு வந்தோம். நிறைய புரட்சிகள் அப்படின்றது வந்திருக்கும், சரிங்களா? நீல புரட்சி அப்படின்னு வந்திருக்கும், பிங்க் புரட்சி அப்படின்றது இருக்கும், நிறைய புரட்சிகள் அப்படின்றது அதுக்கப்புறம் வந்திருக்கும். லேண்ட் ரீஃபார்ம் அப்படின்னா முன்னாடி வந்து லேண்ட் ஓனர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே லேண்ட் ஓனர்ஷிப் தர மாட்டாங்க. இப்ப வர்ணாசிரமத்தின் அடிப்படையில கடைநிலையில் இருக்கிறவங்களுக்கு நிலம் வைத்திருப்பதற்கான உரிமை கிடையாது அப்படின்றது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைட் பண்ணி பஞ்சமி நிலம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. நம்மளோட 1800 கடைசி காலத்துல இங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க இருந்தப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டியும் அதை வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க. பஞ்சமர்களுக்கான நிலம் அப்படின்றது கொடுத்தாங்க. நிலம் எல்லாருக்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதான் லேண்ட் ரிஃபார்ம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான டாபிக், சரிங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான டாபிக். இண்டஸ்ட்ரியல் growth. ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றது நம்ம இப்ப சொல்லுவோம் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி செக்டார்ல உங்களுக்கு விவசாயம் எல்லாம் வரும். செகண்டரி செக்டார்ல ஃபுல்லா இண்டஸ்ட்ரீஸ் வரும். டெர்ஷரியில சர்வீசஸ் எல்லாமே வரும். இந்த இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எப்படி அதிகப்படுத்துறோம்? இப்ப சைனாலாம் எடுத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இண்டஸ்ட்ரி டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு நாடு. நம்மளது இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கா இல்ல சர்வீசஸ் செக்டர் நிறைய இருக்கா? எதுல இருந்து அதிகமான ரெவென்யூ வருது நமக்கு? சர்வீசஸ் செக்டர் தான் இருக்கு. சர்வீசஸ் செக்டர்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேங்க, சரிங்களா? சோ இண்டஸ்ட்ரியை நம்ம பெருசா வளர்க்காம பிரைமரில இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி டெர்ஷரி போயிடும், சர்வீசஸ் செக்டர் போயிடும். இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு நிறைய டீல் வரும். அதை ப்ரமோட் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றது அதுல வரும். இண்டஸ்ட்ரீஸோடைய ப்ரமோஷனுக்காக நிறைய ஆக்ட் நிறைய போட்டிருப்போம். இண்டஸ்ட்ரீஸ் பாலிசிஸ் போட்டிருப்போம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கும், நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றது. அப்புறம் ரூரல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். தமிழ்நாடு இந்தியாவுல எவ்வளவு சதவீதமான பகுதி ரூரலா இருக்கு, எவ்வளவு சதவீதமான பகுதி அர்பனா இருக்கு? இப்ப 100 ஊர் இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை ஊர் வந்து இந்தியாவோட கிராமமா இருக்கு? சோ வெறும் 31% ஊர்கள் தான் அர்பனா இருக்கு. அர்பன்னா நகரமா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70% பகுதிகள் கிராமமா இருக்கு. கிராமங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. கிராமங்கள் எப்ப முன்னேறுதோ அப்பதான் ஹோல் இந்தியாவும் முன்னேறும் அப்படின்னு காந்திஜி சொல்லுவார், சரிங்களா? காந்திய பொருளாதாரமே கிராமத்தை நோக்கி தான் இருக்கும். சோ அந்த கிராமத்தை மேம்படுத்துவதற்கு நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்? எல்லாமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் நிறைய இருக்கும். நம்மளே சொன்ன மாதிரி IRDP, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது 1980 கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான திட்டம். அப்ப இப்ப கூட பாத்தீங்கன்னா MNREGA அது கூட பேர் மாத்திட்டாங்க இல்லைங்களா? MG ராம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், ரூரல் பகுதியை எப்படி நான் மேம்படுத்துறேன் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்கீம் அப்படின்றது இருக்கும். அப்புறம் சோசியல் ப்ராப்ளம்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. அப்புறம் எஜுகேஷன்ல நமக்கு வந்து இன்னும் கூட நம்ம 100% அப்படின்றது வரல. 74% கிட்டத்தட்ட 74.04% மக்கள் தான் படிச்சிருக்காங்க இந்தியாவில். மீதி கூட இன்னும் 26% பேர் படிக்காம இருக்காங்க. அதற்காக நான் என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வரேன் அப்படின்றது
ஹெல்த். ஹெல்த் அப்படின்னு பாக்குறப்ப ஐஎம்ஆர் என்னவா இருக்கு, எம்எம்ஆர் என்னவா இருக்கு, ரொம்ப முக்கியமானது. இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள பிறக்கிற 1000 குழந்தையில எவ்வளவு குழந்தை இறக்குது. அது மாதிரி மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்றது 1,00,000 தாய்மார்கள் பிரசவத்தின் போது எவ்வளவு பேர் சாகுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? ஹெல்த் செக்டர் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், இந்த ஐஎம்ஆர் எம்எம்ஆர் இதெல்லாமே நம்ம பின்னாடி சொல்லுவோம். புரியறதுக்காக நான் சொல்றேங்க. சரிங்களா? ஸோ ஹெல்த்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, அதற்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆஷா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? நிறைய சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருப்போம். நிறைய ஸ்கீம்ஸ் அப்படின்றது நம்ம கொண்டு வந்திருப்போம். அது எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். ஹெல்த் பாலிசி அப்படின்றத நம்ம கொண்டு வந்திருப்போம். ஹெல்த் பாலிசில இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, வறுமையை நீக்குவதற்கு என்னென்ன நம்ம ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதான் மொத்தமா இருக்கக்கூடிய சிலபஸுங்க. மொத்தம் 15 டாபிக் இருக்கும். இது எல்லாமே எக்கனாமியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. எக்கனாமி சிலபஸ் உடைய ஓவர்வியூ. இப்ப நம்ம பியூரா எக்கனாமில நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத சொல்றேன். நான் யூஸ்வலா போர்டு வச்சு தான் எடுப்பேங்க. ரொம்ப பிபிடி போட்டு பெருசா எடுக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு பிக்சர் உங்களுக்கு இந்தியா அட் கிளான்ஸ் அப்படின்ட்டு 2026 இந்தியாவுடைய பாப்புலேஷன் 1,01,147 கோடி. அது 1.4 பில்லியன். 147 கோடி பேர் இப்ப இருக்காங்க. சென்சஸ் எடுத்தது எப்ப கடைசியா எடுத்தாங்க? 2021 எடுத்தாங்க. 2011 எடுத்தாங்க. 2021 எடுக்கணும், கோவிட் நாள் எடுக்கல. திருப்பி எப்ப எடுக்க போறாங்க? 2027 திருப்பி எடுக்கிறாங்க. சரிங்களா? பெரிய கேப் ஆயிடுச்சு. அப்புறம் நாமினல் ஜிடிபி. ஜிடிபி அப்படின்றது மொத்தமாக ஒரு வருஷத்துல நான் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் மற்றும் சேவையுடைய மொத்த மதிப்பு என்ன. ஒரு விவசாயி இருக்காரு. அந்த விவசாயி ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. அதுல இருந்து 60 மூட்டை நெல்லை உற்பத்தி பண்றாரு. ஒரு மூட்டையோட விலை 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப 60 மூட்டையோட விலை 6,000 ரூபாய் இல்லைங்களா? 100 ரூபாய்னா 6,000 ரூபாய், 60 மூட்டை. அப்ப ஒரு வருஷத்துல அவரு உற்பத்தி பண்ணக்கூடிய மொத்த பணம் அப்படின்றது 6,000 ரூபாய். இது மாதிரி ஒரு நாடு, இந்த நாடுனா அந்த விவசாயி வருவார், ஒரு டாக்டர் வருவாரு, அப்புறம் ஒரு பெரிய மேனுபேக்சரர் வருவாரு, அப்புறம் ஒரு பெரிய டெலிகம்யூனிகேஷன் வரும். சரிங்களா? ஜியோ ஹாட்ஸ்டார் வருவாங்க, அமேசான் வரும். அந்த மொத்த நிறுவனங்களும் எவ்வளவு உற்பத்தி செய்யுது, அதான் நம்ம வந்து ஜிடிபின்னு சொல்லுவோம். நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? நாமினல் ஜிடிபி 4.15. நாமினல் ஜிடிபி ரேங்க்ல நம்ம 6th இருக்கும். இது 5th வரும். அப்ப 5th 6th அப்படின்னு யூகேவோட நம்ம போட்டி போட்டு மாறிட்டு இருக்கோம். இப்போ இந்த லேட்டஸ்டா இருக்கக்கூடிய படி பார்த்தா 6th இருக்கும். ஜிடிபி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில $17 trillion, 17 to 19 trillion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிக்கும் நாமினலுக்கும் ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியும். இப்ப இங்க ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிட போறீங்க. அந்த சாப்பாட்டோட மதிப்பு அப்படின்றது 100 ரூபாய். ஒரு மீல்ஸ் நீங்க சாப்பிடுறீங்க இல்லைங்களா? $1 வந்து இப்ப 100 ரூபாய் விக்குது அப்படின்னா, இந்த $1 கொடுத்தேன் அப்படின்னா நான் அமெரிக்கால என்னுடைய மீல்ஸ் சாப்பிட முடியுமா? அதிகமா இருக்கும் இல்லைங்களா? ஆப்வியஸா அதிக பெரிய பொருளாதாரம் வளர்ந்த நாடு. அப்ப அதிகமா இருக்கும். அங்க $5 இருக்கும். அப்ப நம்மளுடைய $1 அப்படின்றது அவங்களுடைய $5 சமம் அப்படின்ட்டு பர்ச்சேசிங் பவர், நான் நுகர்வு அடிப்படையில நான் பிரிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி பிரிச்சுவாங்க. இப்ப நம்ம பாருங்க, இங்க வந்து நான் 4 சொல்லியிருக்கேன், இங்க 17 சொல்லியிருக்கேன். அப்ப என்னன்னா, அமெரிக்காவோட கம்பேர் பண்றப்ப அவன் $5 கொடுத்தாதான் சாப்பிட முடியும். ஆனா நான் இங்க $1 கொடுத்தே சாப்பிட முடியும். அப்படின்னா நான் 4 கிடையாது, நான் 16, 17 சொல்றேன். இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ரொம்ப எளிமையா மேலோட்டமா சொல்லிட்டு ரூட்டடா உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? ஜிடிபி ரேங்க் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில 3வது இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து சைனா இருக்கும், 2வது யூஎஸ்ஏ இருக்கும், 3வது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில இந்தியா இருக்கும். ஜிடிபியோட growth ரேட் வந்து 6.5 இருந்து 7.5% வரைக்கும் ஒரு வருஷமும் வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்குங்க. சரிங்களா? பர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது $2,813. அதாவது கிட்டத்தட்ட ஒரு $250 சம்பாதிக்கிறாங்க. $250 எவ்வளவுங்க? ஒரு டாலர்னா 100 ரூபாய் இல்லைங்களா? $250 25,000 ரூபாய். ஸோ ஒரு தனி நபருடைய தலா வருமானம் அப்படின்றது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு இருக்குமா அப்படின்னா என்ன இருக்கும்னா, நிறைய பேர் நம்ம 25,000 சம்பாதிக்கணும். ஆனா நம்ம அம்பானியோட நம்மளோட சேர்த்து வைப்பாங்க. அந்த பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கணும். ஆனா நம்ம இன்னும் கூட 10,000 தான் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஆவரேஜ் பாக்குறப்ப இப்ப எனக்கும் அம்பானிக்கும் ஆவரேஜ் பாக்குறப்ப ஆவரேஜா ஒரு சேலரி வரும். அது 10 கோடி ரூபாய் இருக்கும். நான் 10 கோடி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இருக்கும். இந்தியாவுடைய ப்ராப்ளமே அதான். பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் 2 பேரும் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனா இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய இடைவெளி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஈஸியா புரியுற மாதிரினா, ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சேலரி வந்து 1 லட்சம் ரூபாய். அப்ப மொத்தமா 10 லட்சம் ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க 90 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு நம்ம சொன்னாங்களா, இங்க வந்து 5,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. இப்ப 45. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்றப்ப இந்த 100 பேருக்கு ஆவரேஜ் சேலரி அப்படின்றது எவ்வளவு வந்துருன்னா 5 லட்சம் அப்படின்னு வந்துடும். ஸோ 90 நம்பர்ல கம்மியான சேலரி வாங்கினாலும் 10 நம்பர்ல அதிகமான சேலரி வாங்கினவங்க இருக்காங்க. அதான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, அளவு சார்ந்து இல்லாம பண்பு சார்ந்து நம்ம பிரிப்பாங்க. எக்கனாமிக் growth டெவலப்மெண்ட் பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது சொல்றப்ப உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா?
இப்போ இன்ஃபிளேஷன் அப்படின்றது ஒரு ஒரு வருஷமும் எவ்வளவு வந்து விலைவாசி ஏறுது, 5% இன்ஃபிளேஷன் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். 6% அப்படின்றது கன்சிகூட்டிவா ஃபோர்த் லார்ஜ். நான் தொடர்ந்து சைனாவை கூட நம்மளோட ஒரு வருஷம் 2 வருஷம் பின்தங்கி போயிடுச்சு. நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது நல்லாவே இருக்கு. சைனா +1 அப்படின்ற பாலிசி யூஎஸ் கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா சைனாவை தாண்டி உற்பத்தியை நோக்கி மற்ற நாடுகளுக்கு வந்தாங்க ஏற்றுமதி செய்வதற்கு. அப்ப நம்ம பொருளாதாரம் வேகமாக வளர்ந்தது. ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியின் அடிப்படையில் மக்கள் தொகை 147 கோடி பேர் இருக்காங்க. பெர் கேபிட்டா இன்கம் 2813 டாலர்ல வருதுங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப மேலோட்டமாக இப்ப நம்ம கான்செப்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமி அப்படின்னா என்ன? இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது வந்து ஒரு ஓவர் வியூ தான். கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எக்கனாமில நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். இந்த எக்கனாமி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாரியே ஒரு பினான்சியல் டிசிப்ளின் வந்துடும். ஓகே, நமக்கு வருமானம் இவ்வளவுதான் இருக்கு, இந்த வருமானத்தை நம்ம எப்படி எல்லாம் செலவு பண்ண போறோம் அப்படின்றது நம்ம திட்டமிடுவோம். மெடிசின்காக தனியா எடுத்து வச்சிருவோம், ஒரு இன்சூரன்ஸ் போடுவோம், அதுக்கு மந்த்லி இல்ல இயர்லி ஆனுவல் பிரீமியம் எவ்வளவு இருக்கணும். இப்ப ஸ்கூலுக்கு இந்த பசங்களுக்கு 2 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம பிரிச்சு வச்சிருவோம். இல்ல பத்தலையா அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல் மாத்துவோம் அப்படின்ட்டு ஒரு பைனான்சியல் டிசிப்ளின் வரும். கோல்டு ஒரு ஒரு மாசமும் ஒரு கிராம் நம்ம வாங்கி சேவ் பண்ணிருக்கோம். பெண் குழந்தை இருக்கு, பின்னாடி கல்யாணம் பண்றதுக்கு அது தேவை. இப்ப நம்ம படிக்கிறது டிஎன்பிசிக்காக மட்டும் இல்லாம நம்மளுடைய நிதியை நம்ம வந்து மேலாண்மை செய்யறோம் இல்லைங்களா, அதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து எக்கனாமி அப்படின்றது தேவை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி allocate scarce resource to satisfy their unlimited wants and needs. allocation of மிக குறைந்த பொருளை கொண்டு நம்மளுடைய அதிகபட்ச தேவையை நம்ம எப்படி பூர்த்தி செய்யறோம் அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் எக்கனாமி. சரிங்களா? allocation of scarce resources to satisfy the unlimited wants and needs. நம்மிடம் உள்ள குறைந்தபட்ச மூலதனத்தை கொண்டு நம்மிடம் நம்முடைய அதிகபட்சமான, சரிங்களா, அன்லிமிட்டட் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அறிவியலை பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம 100 ரூபாய் தான் வாங்கும், ஆனா நமக்கான செலவுகள் அப்படின்றது 200 ரூபாய்க்கு இருக்கும். அந்த 100 ரூபாயை கொண்டு அந்த 200 ரூபாய் செலவை எப்படி நான் மீட் அவுட் பண்றேன் அப்படின்றதுதான் நம்மளுடைய பொருளாதாரம். பேசிக்கா சொல்றதா தான் இதாங்க. சரிங்களா? இதனுடைய உற்பத்தி அலகுகள் அப்படின்னு பாக்குறப்ப ப்ரொடக்ஷன் நம்மளுடைய சொன்ன உற்பத்தி அப்படின்றது நம்மளுடைய பொருளாதாரத்துல மிக மிக முக்கியமானது. 2வது டிஸ்ட்ரிபியூஷன். இது நீங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஃபேமுக்கு எடுத்துக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எடுத்துக்கலாம், இல்ல ஒரு அரசாங்கத்துக்கே எடுத்துக்கலாம் நீங்க. 3வது கன்சப்ஷன், உற்பத்தி, பகிர்மானம் மற்றும் பயன்பாடு. அதை நான் எப்படி கன்சியூம் பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். ப்ரொடக்ஷன் ஆஃப் எ சர்வீஸ் ஆர் குட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ சர்வீஸ் ஆர் குட், கன்சப்ஷன் ஆஃப் எ சர்வீஸ் ஆர் குட். ஸோ ஒரு கூட்ஸையோ அல்லது சர்வீஸையோ, ஒரு பொருளை நான் எப்படி உற்பத்தி செய்யறேன், உற்பத்தி செஞ்சதை எப்படி விநியோகிக்கிறேன், யாருக்கு விநியோகிக்கிறேன், யார் கன்சியூம் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு நான் விநியோகிக்கிறேன். இதை சுத்தி வரக்கூடியது தான் பொருளாதாரம். பொருளாதாரம் என்பது ஒரு மிக முக்கியமான அறிவியல். நம்மிடம் உள்ள குறைந்தபட்ச மூலதனத்தை கொண்டு நம்மளுடைய அதிகபட்சமான தேவைகளை எப்படி நான் பூர்த்தி செய்ய போறேன் அப்படின்றத நோக்கிய அறிவியல், அதுதான் பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. பொருளாதாரத்துடைய முக்கியமான அலகுகள் அப்படின்றது உற்பத்தி, அப்புறம் பகிர்மானம் மற்றும் நுகர்வு. இந்த 3 மிக முக்கியமான அலகுகளை கொண்டது. சரிங்களா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொல்றது இதுல எதுல வருது அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஓகே, ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ரைசஸ் எதுல வருது? ப்ரொடக்ஷன்ல வந்துருதுங்களா? ஒரு விவசாயி அரிசியை உற்பத்தி செய்கிறார் அப்படின்றது உற்பத்தியில வந்துருது. சரிங்களா? ஃபேக்டரி கன்வெர்ட்ஸ் ரா மெட்டீரியல் இன்டு ஒரு ப்ராடக்டா மாத்துது. டிஸ்ட்ரிபியூஷன்ல வரும், அதுவும் ப்ரொடக்ஷன்ல தான் வரும். ஒரு ஃபேக்டரியில ஒரு ரா மெட்டீரியலை கொண்டு ஒரு சைக்கிள் உற்பத்தி ஆலைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து என்ன பண்றாங்க, இரும்பு நிறைய கொள்முதல் பண்றாங்க. இரும்பு தாதுவா உற்பத்தி பண்ணி அதை உருக்கி அதை மோல்டா மாத்தி அங்க ஒரு டயரை உற்பத்தி பண்ணி மாத்துறாங்க. ஒரு ஒரு ரா மெட்டீரியலை அவங்களுக்கு தேவையான ஃபைனல் கூடா மாத்துறாங்க இல்லைங்களா, ஃபைனல் கூட்ஸா மாத்துறாங்க. ஸோ அதுவும் வந்து உற்பத்தியில தான் வருது. ஓகே, ஒரு ஷாப் வந்து என்ன பண்றாங்க, ஒரு லாலிபாப் விற்கிறாங்க, இது இதுல வரும்.
ப்ரொடக்ஷன்ல வருமா, டிஸ்ட்ரிபியூஷன்ல வருமா, இல்ல கன்சம்ஷன்ல வருமா? டிஸ்ட்ரிபியூஷன். ஏற்கனவே உற்பத்தி பண்ணி சாக்லேட்டை இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அதை யாரு நுகர்வு செய்யறாங்களோ, இப்ப நான் சாக்லேட் வாங்கி சாப்பிட போறேன், நான் எங்க போய் வாங்குவேன்? கடையில போய் வாங்குவேன். இப்ப கடை அப்படின்றது அவன் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுடைய வேலையை பகிர்மானத்திற்கான அமேசான் என்ன பண்ணுது, பிளிப்கார்ட் என்ன பண்ணுது, மிந்த்ரா என்ன பண்ணுது. மிந்த்ரா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? வேற என்ன கம்பெனி இருக்கு? இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. ஈபே என்ன பண்றாங்க, அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தர ஒரு சப்ளை செயின் பண்றாங்க. சப்ளை செயினுடைய மேனேஜ்மெண்ட் ப்ரொடியூசர்ல இருந்து வாங்கி அது யார் எண்ட் யூசரோ அவங்க தராங்க. ஸோ அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத பண்றாங்க. ஓகே. இப்ப வந்து நான் வந்து ஐபிஎல் வந்து பாக்குறேன், ஜியோ ஹாட் ஸ்டார்ல பாக்குறேன். இது இதுல வரும், ஜியோ ஹாட் ஸ்டார்ல தான் ஐபிஎல் டெலிகாஸ்ட் பண்றாங்க சரிங்களா? 10 கோடி பேர் இல்ல 70 கோடி பேர் பாக்குறாங்க ஐபிஎல் மேட்ச. அதுல மேல கவுண்ட் வரும் எவ்வளவு பேர் இதை பாக்குறாங்க, பிரசன்ட் அப்படி எவ்வளவு பேர் பாக்குறாங்க, 70 கோடி பேர். சூரியவன்ஷி அவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா? ஓகே. அது எதுல வரும்? ப்ரொடக்ஷன்ல வருமா, டிஸ்ட்ரிபியூஷன்ல வருமா, கன்சப்ஷன்ல வருமா? கன்சப்ஷன். நான் அதை நுகர்வு செய்கிறேன். நம்ம நுகர்வு செய்யறதுனா சாக்லேட் சாப்பிடுறது மட்டும் கிடையாது, கூட்ஸ் மட்டும் கிடையாது. அதனால நம்ம சொல்லியிருப்போம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்றது. அப்ப சர்வீசஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு டாக்டர் கிட்ட போறேன், அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் அது இதுல வருது. அவர் உற்பத்தி பண்றாரு நமக்கு ஏதாவது? இல்ல. அவரை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரா? வியாதி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாரா? அதை கியூர் பண்றாரு இல்லைங்களா? சோ அது கன்செப்ஷன்ல தான் வரும். ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது நான் அதை நுகர்ந்து என்னோட வியாதியை நான் வெளியே, அது ஒரு நுகர்ச்சியில வந்துடும். சோ இந்த 3 அலகுகள் தான் பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா? சோ இதை நாம பேசிக்கா நம்ம எக்கனாமில தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாடமே இதுதான். உற்பத்தி பண்றாங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அதை கன்சப்ஷன் பண்றாங்க. இந்த நடவடிக்கையை அறிவியலா கொண்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைவான செல்வத்தை கொண்டு நம்மளுடைய அதிகபட்ச தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறோம். இதை சுத்தி வர்றதுதான் எக்கனாமி. ஸோ எக்கனாமி வாட் இஸ் எக்கனாமி அப்படின்னு ஒரு கிளாஸ் த்ரூ எடுக்கலாம், அதுக்கு 2 hours எடுக்கலாம். ஆனா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ல நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, எக்கனாமில மாஸ்டர் ஆயிடுவாங்க, ஆனா டிஎன்பிசி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. மாடர்ன் ஹிஸ்டரியில அவன் பெரிய ஆளா இருப்பான், காந்தியோட அவருக்கு ஹிஸ்டரி நிறைய தெரியும், ஆனா அது தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம முக்கியம், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸாம்ல இருந்து வெளியே போயிடக்கூடாது. நாலேஜபிளா இருக்கவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்காது சரிங்களா? டிஎன்பிசி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதை நம்ம படிச்சு புரிஞ்சு இந்த தேர்வை எழுதி நம்ம பாஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் பண்ணக்கூடிய பெரிய தப்பே அதுதான். டிஎன்பிசிக்கு ஆரம்பிக்க போற படிக்கிறதுக்கு அப்படின்னாவே ஹிந்து பேப்பர் வாங்கி 3 மணி நேரம் அவங்க படிக்கிறதுனால எந்த பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சாதான் படிக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 3 மணி நேரம் படிச்சு 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 ஒரு புரியாத விஷயத்த மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கும். சோ மாஸ்டர் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்கா எப்படி இருக்கு. எக்கனாமிக்ஸ் புக் எடுத்தீங்கன்னா இதை பத்தி 2 பாடம் இருக்கும், ஆனா அது தேவையில்லை நமக்கு. புரியறது ரொம்ப முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் லெவல்ல இருந்தா போதும். நம்ம நிர்மலா சீதாராமன் ஆகி நம்ம போய் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறது கிடையாது சரிங்களா? சோ நமக்கு இந்த எக்ஸாம் நம்ம பண்ணணும், அதுக்கு எக்கனாமியை நம்ம புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறது நமக்கு என்ன இது புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். நிறைய பேர் புரியாமவே குருட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுவாங்க. அந்த லெவலும் தேவையில்லை. இதுல ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்றது தேவையில்லை, புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே. சோ எக்கனாமி அப்படின்றது இதுதான். எக்கனாமில அடுத்தது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமி அண்ட் மேக்ரோ எக்கனாமி. ஸோ இதுக்கும் நம்மளுடைய சிலபஸுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு. நம்ம பின்னாடி கொஸ்டின்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இதை கிளாசிஃபை பண்ண நம்ம கத்துக்கணும். எக்கனாமி இது எது பெரும் பொருளாதாரம், எது சிறு பொருளாதாரம், குறும பொருளாதாரம் அப்படின்றது நமக்கு தெரியணும். தெரிஞ்சுட்டாதான் நம்மளால அதை கிளாசிபிகேஷன் பண்ண முடிச்சாதான் நம்ம ஓகே அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்ம தயாராகும். ஸோ மைக்ரோ எக்கனாமி அண்ட் மேக்ரோ எக்கனாமி. குறும பொருளாதாரம். நம்ம முன்னாடியே சொன்னோம், பொருளாதாரத்துடைய மிக அடிப்படையான விஷயம் ஒரு ப்ரொடக்ஷன், இல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், இல்ல ஒரு கன்சப்ஷன் அப்படின்னு சொன்னோம். சோ இதுல பேரே சொல்லிருப்பாங்க பெரும பொருளாதாரம், குறும பொருளாதாரம் அப்படின்றது. சோ என்னன்னா ஒரு இண்டிவிஜுவலோ இல்ல ஒரு ஃபோமோ, ஒரு கம்பெனி, ஃபோம் அப்படின்றது கம்பெனி, அவங்க எப்படி டெசிஷன் மேக் பண்றாங்க. டெசிஷன் மேக்கிங் ஆஃப் எ இண்டிவிஜுவல் ஆர் ஃபோம் ஆர் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். அதனோட தொடர்புடையது வந்து பாத்தீங்கன்னா குடும்ப பொருளாதாரம். ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ எப்படி அலோகேட் பண்ணி அதுல எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதோட வரது வந்து குடும்ப பொருளாதாரம். எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிபிகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். பெரும பொருளாதாரம் அப்படின்றது பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ எக்கானமி இன் டோட்டல்.
இந்தியா இருக்கு அப்படின்னா அதுல நிறைய செக்டார் இருக்கும். எஜுகேஷன் செக்டார், ஐடி செக்டார் அப்படின்னு இருக்கும். அந்த ஐடி செக்டாருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும். டிசிஎஸ் இருக்கும், விப்ரோ இருக்கும், இன்ஃபோசிஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபோசிஸ்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது வந்து மைக்ரோ எக்கனாமில வந்துடும். ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு ஃபோமோ எடுக்க முடியாது. இப்ப ஐடில என்ன பண்றாங்க அப்படின்னா இம்போர்ட் டாக்ஸை வந்து இல்ல எக்ஸ்போர்ட் டாக்ஸை வந்து ஒரு 18% இருந்து ஒரு 24% மாத்துறாங்க அப்படின்றப்ப ஓல் ஐடி செக்டரே பாதிக்கப்படுது இல்லைங்களா? சோ மிகப்பெரிய பொருளாதாரம். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதுல ஐடி அப்படின்றது ஒரு பார்ட். அப்ப இந்த பார்ட் முழுசா பாதிக்கப்படுது. சோ இந்த பாதிப்பு இந்த முழுசா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி செக்டரையே வந்து பாதிக்கும். சோ அது வந்து மேக்ரோ எக்கனாமி. ஒண்ணும் இல்ல. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா? ஏஐல பெரிய கம்பெனி அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? ஐடி கம்பெனி எல்லாமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கம்பெனியா அது இருக்கு. கிளாட், சரிங்களா? கோ ஒர்க் அப்படின்றது வந்துருச்சு. இந்த கிளாட பார்த்து ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பயப்படுறாங்க. இந்த கிளாட் அப்படின்றது ஒரு கம்பெனி. அவன் என்ன பண்றான்னா ஒரு கோட் எழுதி ஐடி கம்பெனில ஒரு சர்வீஸ் என்னன்னா ஒரு கோடிங் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் பண்றான். அந்த வேலையை அவன் பண்றான். அவன் முடிவெடுத்து என்ன பண்றான்? அதை வந்து விற்கிறான் அவன். சோ அது வந்து ஒரு மைக்ரோ எக்கனாமில வந்துடும். அந்த கிளாட் வந்ததுனால டிசிஎஸ் உடைய ஸ்டாக் வந்து 4300 ரூபாய் வித்துட்டு இருந்த ஒரு ஸ்டாக் விலை குறைஞ்சி 2200 ரூபாய் ஆயிடுச்சு. டிசிஎஸ் மட்டும் குறையாம அது கூட சேர்ந்து இன்ஃபோசிஸ் குறைஞ்சிருச்சு, காக்னிசன்ட் குறைஞ்சிருச்சு, விப்ரோ குறைஞ்சிருச்சு, அப்புறம் HCL குறைஞ்சிருச்சு. இது மாதிரி நிறைய கம்பெனியோடைய ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு செக்டரே பாதிக்கப்படுது. ஒரே ஒரு நிறுவனம் அவன் மைக்ரோவா எடுத்த ஒரு டெசிஷனால என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மைக்ரோ எக்கனாமில வரும். அதனுடைய விளைவுகள் எல்லா கம்பெனியும் பாதிக்குது. அது ஒரே ஒரு கம்பெனி தான் பாதிக்குது அப்படின்னா அது மைக்ரோவா சொல்லுவாங்க. ஒரு செக்டரே பாதிக்குது, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியவே பாதிக்குது. மொத்தமா இருக்கக்கூடிய பாஸ்கெட்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி செக்டர்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியோட growth வந்து 8% இருந்தது. ஐடியோட நெகட்டிவ்ல போனதுனால என்ன ஆச்சுன்னா ஐடி செக்டரை மைனஸ் பண்ணதுனால 6% வளர்ச்சி அப்படின்றது குறைஞ்சிருச்சு. மேக்ரோ லெவல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இதுதான் நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது, சரிங்களா? ஸோ கான்செப்சுவலா நமக்கு தெரியணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு ஃபோமோ அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் சரி, அவனுடைய அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸும் சரி, அது வந்து குடும்ப பொருளாதாரத்தை சார்ந்தது. அதே பெருமை பொருளாதாரம் அப்படின்றது நாடு தழுவிய பொருளாதாரத்தை எந்த விதத்துல அது பாதிக்குது, அதுதான் வந்து பெருமை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லுவோம், சரிங்களா? இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இதனுடைய அலகுகள் வந்து மைக்ரோ எக்கனாமி இதெல்லாம் வச்சு அளவிடுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஒரு டிமாண்ட் வச்சு அளவிடுவாங்க, ஒரு சப்ளையை வச்சு அளவிடுவாங்க. மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா தக்காளியோடைய வருகை மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வர்றது வந்து கம்மி ஆயிடும். அதனுடைய சப்ளை பாதிக்கப்படும். அதனால டிமாண்ட் வந்து கூடும். 100 கிலோ தக்காளி வந்த இடத்துல 10 ரூபா வித்துட்டு இருந்தது தக்காளி, 50 கிலோ தான் வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, விலை 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு ஆகி போயிடும். சோ சப்ளை பொறுத்து டிமாண்ட் மாறும் இல்லைங்களா? அதுவும் குடும்ப பொருளாதாரத்துல வரும். அப்புறம் ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன். இப்ப பெட்ரோல் விலை அதிகமானதுனால பிரதம மந்திரியே சொல்றாரு, நீங்க வண்டி பார்த்து ஓட்டுங்க, வீட்டுல இருந்தே வேலை செய்யுங்க. டெல்லி கவர்மெண்ட்ல எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 2 நாள் வீட்டுல இருந்தே வேலை செய்யுங்க அப்படின்றத சொல்லிடுச்சு. இதெல்லாமே குடும்ப பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஒரு தனிநபருடைய வருமானம், அது வந்து குடும்ப பொருளாதாரம், மைக்ரோ எக்கனாமில. அதுவே நேஷனல் இன்கம்னு ஒன்று வரும். முன்னாடி கிளாஸ்ல நம்ம சொல்லுவோம் நேஷனல் இன்கம். அது வந்து பெரும பொருளாதாரத்துல வந்து இல்ல டிமாண்ட், சப்ளை, ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன்லாம் வருது இல்லைங்களா? சோ இதுல வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும பொருளாதாரத்துல ஜிடிபி பெரிய லெவல்ல இருக்கும். பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இது எல்லாமே பெரும பொருளாதாரம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, இது எல்லாமே பெரும பொருளாதாரத்துல இருக்கும். ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமி அண்ட் மேக்ரோ எக்கனாமி, சரிங்களா? சோ அது வந்து எக்ஸாம்ல கேட்டது ரொம்ப முக்கியமானது. ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமி அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். மார்ஷல் வந்து என்ன சொன்னாரு, அந்த லெவல்ல தேவையில்ல நமக்கு, அந்த லெவல்ல கான்செப்டுவலா இவங்க போல. ஒன்லி யார் இதை அறிவிச்சாங்க அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். இது தெரிஞ்சுக்கணுங்க, ஆல்ஃபிரட் மார்ஷல். மேக்ரோ அப்படின்னு வரப்ப ஜான் கீன்ஸ். கீன்ஸ் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது. ஜான் கீன்ஸ். சோ ஒரு கான்செப்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்றப்ப உங்களுக்கு அது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றப்ப அந்த கான்செப்ட்ல ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ நீங்க வீட்ல இந்த நோட்ஸ் எடுத்து போய் படிக்கிறப்ப நீங்க கொஞ்சம் தேடி படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வரைக்கும் ஞாபகமான இருக்காது, லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும், சரிங்களா? சோ அதுதான் நம்ம இங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லி தரது. ஓகே, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து மைக்ரோல வருமா மேக்ரோல வருமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. பிரைஸ் ஆஃப் டொமேட்டோ இன் சென்னை மார்க்கெட். ஒரு தக்காளியோடைய விலை வந்து சென்னையில இருக்கிறது மைக்ரோல வருமா மேக்ரோல வருமா? மேக்ரோவா மைக்ரோவா? சென்னை பெரிய ஊர் இல்லைங்களா, அங்க தக்காளியோடைய விலை மைக்ரோவா மேக்ரோவா? ஆன்லைன்ல இருந்தாலும் சொல்லாங்க நீங்க, மைக்ரோ ஆர் மேக்ரோ. தக்காளியின் விலை இன்னைக்கு தக்காளி வந்து 35 ரூபா விற்குது.
இந்த விலை வந்து மைக்ரோ எக்கானமியா மேக்ரோ எக்கானமியா தக்காளியோட விலை. ஒரே ஒரு கமாடிட்டி தானே. நம்ம ஆரம்பத்துல என்ன சொன்னோம், இண்டிவிஜுவலோ ஒரு ஃபோமோ ஒரே ஒரு கமாடிட்டியா இருந்தாலுமே கூட அதனுடைய விலை மட்டும் இருந்தது அப்படின்னா அது வந்து மைக்ரோல தான் வரும். சரிங்களா? சோ அப்ப மைக்ரோல தான் வருது. ஒரு டொமேட்டோ அப்படின்றது அதுவும் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சொல்லியிருக்கு, சென்னையில தான் சொல்லியிருக்கு. தக்காளி சென்னையில என்ன விலை, அது வந்து மைக்ரோ எக்கானமில வரும். எது மேக்ரோல வரும் அப்படின்னா எல்லா கமாடிட்டியும் சேர்ந்து விலை வந்து அதிகமாயிடுச்சு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபிளேஷன். அது இடம் சார்ந்து கூட இல்ல. இங்க பாருங்க ரெண்டுமே இண்டிவிஜுவல். தக்காளி நிறைய கமாடிட்டில ஒண்ணு, சென்னை நிறைய ஊர்ல ஒண்ணு அப்படின்றதுனால அது வந்து மைக்ரோ எக்கானமில வருது. சரிங்களா? அடுத்து சொல்றேன். சேலரி ஆஃப் ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி மைக்ரோவா மேக்ரோவா? ஒரு அரசு ஊழியரின் ஊதியம். திரும்ப யோசிச்சு பாருங்க. அரசு ஊழியர் மட்டும்தான் இங்க சேவகம் செய்யறானா? இல்ல, பிரைவேட்ல வேலை செய்யறாங்க. பிசினஸ் ஒருத்தன் பண்றான், ஒருத்தன் வேலையே இல்லாம கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கான். நிறைய செக்டர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா? அது வந்து மைக்ரோல வந்து மேக்ரோல வராது, மைக்ரோல வந்துடும். மேக்ரோனா மொத்தமாக இருக்கக்கூடிய வேலையின்மை சதவீதம் இந்தியாவில எவ்வளவு பேரு அப்படின்னா, இல்ல மொத்தமாக எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அது மேக்ரோல வந்துடும். இது வந்து ஒரு செக்டர் எல்லாம் நம்ம எடுத்து பண்றோம் இல்லைங்களா? ஓகே. அடுத்தது டிமாண்ட் ஃபார் பெட்ரோல். பெட்ரோலுக்கான தேவை அப்படின்றது மேக்ரோல வருமா மைக்ரோல வருமா? ஏன் மேக்ரோல வரும்? நான் அதான் திரும்ப ஒரே ஒரு கமாடிட்டி தான் நான் சொல்லியிருக்கேன். நான் பெட்ரோல் அப்படின்றது மட்டும் இது நாடு முழுசா பெட்ரோல் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் ஒரே ஒரு கமாடிட்டி தான். இப்ப இன்ஃபிளேஷன் அது மேக்ரோல வரும். பாப்புலேஷன் அப்படின்றது ஒரு மேக்ரோ. ஜிடிபி அப்படின்றது மேக்ரோ. அது எல்லாத்தையும் ஒரு த்ரூ அவுட் ஒரே பார்வையில பார்க்கக்கூடியது. சரிங்களா? ஒரே ஒரு கமாடிட்டி தான் இருக்கு, அதனால இதுவும் மைக்ரோல தான் வரும். அடுத்தது ப்ராஃபிட் ஆஃப் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஆர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்துஸ்தான் யூனிலீவர் அப்படின்ற ஒரு பப்ளிக் கம்பெனி இருக்கு, அதனுடைய லாபம் அல்லது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் பெட்ரோல் கார்பரேஷன் இல்லைங்களா, அதனுடைய லாபம் அப்படின்றது மைக்ரோல வருமா மேக்ரோல வருமா? மைக்ரோல தான். கிளாஸ்ல பேசுறீங்களா வெளியில பேசுறீங்களா கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா கேட்கும் எனக்கு, இல்லைன்னா அன்மியூட் பண்ணிடுங்க, மியூட் பண்ணிடுங்க. ஓகே. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியா பிரைவேட் கம்பெனிங்களா? ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஹிந்துஸ்தான் இருக்கு, அப்ப அது நம்ம கம்பெனி தானே. டவ் சோப் யார் பண்றாங்க? ஹமாம் சோப் யார் பண்றாங்க? ஹிந்துஸ்தான் யூனிலீவர் தான் பண்றாங்க. சும்மா பேர் தான். யூனிலீவர் அப்படின்றது யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஹிந்துஸ்தான் அப்படின்ட்டு நம்ம இந்தியாவில் ஆரம்பிச்சா ஹிந்துஸ்தானை கூட சேர்த்து அது ஒரு பிரைவேட் கம்பெனி தான். ஆனா என்னன்னா அது வந்து பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி. அதுல இருக்கக்கூடிய ஷேர்ஸே பப்ளிக் யார வேணாலும் வாங்கலாம், அதனால பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஓசி அப்படின்றது ஃபுல்லா அரசு நிறுவனம். சரிங்களா? அதுல ஷேர்ஸை நம்ம வாங்கிக்கலாம், அது மாதிரி. ஓகே. ப்ராஃபிட் ஆஃப் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஐஓசியோ யாருன்னு கேட்க, நீங்க பேசுங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் ஒரு கம்பெனி அப்படின்றது மைக்ரோல தான் வருங்க. சரிங்களா? யூனியன் பட்ஜெட் இது மைக்ரோவா மேக்ரோவா? புரிஞ்சிருச்சு பாருங்க இப்ப. சரிங்களா? ஏன்னா பட்ஜெட் வந்து அவன் எஜுகேஷன் செக்டருக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கான் அப்படின்னு இல்ல. ஹெல்த்துக்கு ஒதுக்கிருப்பான், விவசாயத்துக்கு ஒதுக்கிருப்பான், டிஃபென்ஸ்க்கு ஒதுக்கிருப்பான், ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு ஒதுக்கிருப்பான். மிக டோட்டலா ஒரு நாட்டுக்கு அப்படின்னு வந்துருது. ஓகே. ஆர்பிஐ ரெப்போ ரேட். அதாவது இப்ப நம்ம ஒரு பேங்க்ல போய் பர்சனல் லோன் வாங்குறோம் அப்படின்னா 13% இன்ட்ரெஸ்ட்ல அவன் நமக்கு லோன் தருவாங்க. பேங்க் யார்கிட்ட போய் வாங்குவான்? ஆர்பிஐ கிட்ட வாங்குவான். அந்த ஆர்பிஐ அந்த பேங்க்குக்கு ஒரு ரேட்டை வந்து ரெப்போ ரேட்னா ரொம்ப டீடைலா டிஃபைன் பண்ணணும், சும்மா பேசிக்கா புரிய நம்ம சொல்றேன். பேங்க் போய் கடன் கேட்கறப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா? அதுதான் ரெப்போ ரேட் அப்படிம்போ. இந்த ரெப்போ ரேட்டை 6% 7% உயர்த்துறாங்க அப்படின்றப்ப என்ன ஆகும்? அது வந்து மேக்ரோ எக்கனாமிக் அஃபெக்ட் பண்ணுமா இல்ல மைக்ரோ எக்கனாமி அஃபெக்ட் பண்ணுமா? மைக்ரோவா மேக்ரோவா? என்னன்னா மேக்ரோ தான் இது எல்லாமே. ஆர்பிஐ அப்படின்றது இந்தியா முழுசா இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளுக்கும் கடன் தருவாங்க. சரிங்களா? அந்த வங்கி பர்சனல் லோன் தருவான், ஹவுசிங் லோன் தருவான், அப்புறம் வாகன கடன் தருவாங்க, இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் தருவாங்க. இந்த எல்லா கடனையும் இவன் வட்டி விகிதத்தை அதிகம் பண்ணிட்டான் அப்படின்னா பாதிக்கும். நாடு முழுசு அந்த பாதிப்பு அப்படின்றது எதிரொலிக்கும். அப்ப மேக்ரோல வந்துரும். சரிங்களா? அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இப்ப லேபர் பியூரோ வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்தியாவில் வேலையின்மை விகிதம் 7% உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மைக்ரோ எக்கனாமியா மேக்ரோவா? நாடு முழுவதும் மேக்ரோ. சரிங்களா? ஓகே. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் 1 லிட்டர் பெட்ரோல் இது மேக்ரோவா மைக்ரோவா?
1 லிட்டர் பெட்ரோலை உற்பத்தி செய்வதற்காக செலவு செய்யக்கூடிய அளவு அமௌண்ட் எவ்வளவு ஆகுது அப்படின்றது. உற்பத்தி எவ்வளவோ பண்றாங்க இல்லைங்களா நாடு முழுசா. அப்ப இங்க ஒரு உற்பத்தி பண்றதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். இதே வேற ஊர்ல போய் உற்பத்தி பண்ணீங்கன்னா, இப்ப திக்பாயில போய் பண்ணீங்கன்னா இன்னும் கம்மியாகும். இதே ஊட்டில போய் பண்ணீங்கன்னா இங்க இருந்து மேல கச்சா எண்ணெய் எடுத்து போயிட்டு ப்ரொடக்ஷன் பண்ண நிறைய ஆகும். சோ இது வந்து அந்த இடத்தை பொறுத்து. சோ அப்ப இது வந்து மைக்ரோல வந்துடும், மேக்ரோல வராது. சரிங்களா? ஓகே, இது பாருங்க. இன்க்ரீஸ் இன் ஜிஎஸ்டி எதுல வரும்? மைக்ரோல வருமா, மேக்ரோல வருமா? அடுத்தது இம்பாக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் டிமாண்ட் ஃபார் எ ஸ்பெசிபிக் கமாடிட்டி. கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல பெட்ரோல்னு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி உயர்றது கம்மியாகுது, உயர்றது, இது எதுல வரும்? மேக்ரோல வந்துடும். அந்த ஜிஎஸ்டி உயர்ந்ததுனால கோல்டு என்ன ஆகுது? அதுவும் நாட்டு முழுசு தான் கோல்டுக்கு ஒரு விலை விற்குது, ஆனா ஒரே ஒரு கமாடிட்டி. அது வந்து மைக்ரோல வரும். சரிங்களா? சோ என்னன்னா நம்ம இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா இதை வச்சுதான் நம்ம அடுத்ததுக்கு போக போறோம். சரிங்களா? சோ அப்போ இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் நம்ம. அவுட்புட் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து மைக்ரோவா மேக்ரோவா? ரிலையன்ஸ் நாடு முழுவதும் உள்ளது, அதனுடைய உற்பத்தி அப்படின்றது மைக்ரோ தான். அவன் எவ்வளவு, அதான் இந்தியாவிலேயே பெரிய கம்பெனி. இப்ப இது இந்த பெரிய கம்பெனி ரிலையன்ஸ் தான். அவன் அப்படி இருந்தாலுமே கூட எல்லா மக்களும் ரிலையன்ஸ் யூஸ் பண்றாங்க, பாதிக்கப்படுறாங்க. நான் ரெப்போ ரேட் உயர்த்தணும் அப்படின்னா எல்லாருமே பாதிக்கப்படும், பெட்ரோல் விலை உயர்த்தணும் அப்படின்னா எல்லாருமே பாதிக்கப்படும். இந்த மாதிரி அவுட்புட் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒரு மைக்ரோல தான் வருது. இது மேக்ரோல வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அவுட்புட் ஆஃப் இந்தியா, நம்ம ஜிடிபி நம்ம சொல்றோம். இது ஜிடிபியில ஒரே ஒரு பார்ட். ஜிடிபியில நிறைய இருக்கும். அதுல வந்து பிரைமரி செக்டார் இருக்கும், செகண்டரி செக்டார் இருக்கும், டெர்ஷரி செக்டார் இருக்கும். இந்த செகண்டரி செக்டார்ல நிறைய இருக்கும், நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கும். அதுல ஒன்னே ஒண்ணு ஆயில். அந்த ஆயிலை இவன் உற்பத்தி பண்றான். அப்ப அவன் மைக்ரோல போயிடுறான். ஜிடிபி அப்படின்றது அதிகமாயிருது, மேக்ரோல வந்துருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து எக்கானமி அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் எக்கானமி டிஎன்பிசில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்றத ஒரு ஒரு பார்ட்டா எடுத்து பார்த்தோம். இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன இருக்கு, அக்ரிகல்ச்சர் என்ன இருக்கு, லேண்ட் ரிஃபார்ம் வந்து என்ன இருக்கு, பிசிக்கல் பாலிசி என்ன, மானிட்டரி பாலிசி என்ன, மேலோட்டமா தான் சொன்னோம். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து எக்கனாமினா என்ன, அதனுடைய அழகுகள் என்ன இருக்கு, குடும்ப பொருளாதாரம் என்னன்னா, பெரும பொருளாதாரம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இருக்கிறது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்பாங்கன்னா கேட்கலாம், கேட்காம போகலாம். இனிமே கேட்கறது, இனிமே நம்ம நடத்துறது எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து செக்டாரா பிரிச்சிருப்பாங்க. நம்மளுடைய எக்கனாமில நிறைய செக்டரா பிரிச்சிருப்பாங்க. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, முதல் நிலை தொழில்கள். இதெல்லாம் நம்ம வந்து பிரைமரி செக்டார் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். நம்ம செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில நீ வந்து பிரைமரி செக்டார்ல இருக்கிற, நீ செகண்டரி செக்டார்ல இருக்கிற, நீ டெர்ஷரியில இருக்கிற அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லைங்களா? முதல் நிலை தொழில்கள்ல என்னென்னலாம் வரும்? எனக்கு ப்ரொடக்ஷன் ஓகே. என்னத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்? ப்ரொடக்ஷன்னா ஒரு கார் கூட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு மூட்டை அரிசியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். எது வரும் பிரைமரியில? விவசாயம் சார். விவசாயம். சரிங்களா? ஆன்லைன் டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அது எல்லாமே பிரைமரியில வந்துடும். இயற்கையை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். இதுல என்னென்ன வருது அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி விவசாயம், அக்ரிகல்ச்சர். வேற என்ன வருங்க முதல் நிலை தொழில்கள்ல? வேற இவர் வந்து பிரைமரி செக்டர்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்? விவசாயத்தை நம்ம சொல்லலாம். மைனிங், சுரங்கம். அதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லைங்களா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் விவசாயமும். மண்ணை தோண்டி தான் நம்ம வேலை செய்யறோம். மைனிங் வருது. வேற என்ன வருதுங்க? இயற்கை வளத்தை நேரடியாக நம்ம எடுத்து பயன்படுத்த வரோம் முதல்நிலை தொழில்கள்ல. வேற என்ன வரும்? விவசாயம்னா இன்னும் சப் கிளாசிபிகேஷன் பண்ணி பாருங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி. என்னதுங்க? ஃபிஷிங். சூப்பர். ஃபிஷிங் அப்படின்றது முதல்நிலை தொழில். மீனவனா இருக்கிற நீ பிரைமரி செக்டர்ல நீ வேலை செய்யற அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்.
கால்நடை மேய்ப்பாளர், கால்நடை வளர்த்தல், அது விவசாயத்துடைய ஒரு சப்பகுதி தான் சரிங்களா. கால்நடை வளர்த்தல் அப்படின்றது முதல்நிலை தொழில்கள்லயே வந்துடும். அப்புறம் தேன் எடுக்க நான் காட்டுக்கு போறேன், ஃபாரஸ்ட்ரி. வேட்டையாடுறது, மரம் வெட்டுறது. வேட்டையாடுதல், மரம் வெட்டுதல் சரிங்களா. வேட்டை ஏதாவது ஃபாரஸ்ட்ரி நம்ம சொன்னோம். வேட்டை, மரம் வெட்டுதல் எல்லாமே முதல்நிலை தொழில்கள்ல வரும். ஸோ முதல்நிலை தொழில் அப்படின்னா இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே. விவசாயம், சுரங்கம், மீன்பிடி, கால்நடை வளர்த்தல், அப்ப காடுகள் சார்ந்து வேட்டையாடுதல், மரம் வெட்டுதல் எல்லாமே முதல்நிலை தொழில்கள்ல வந்தது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியா முதல்நிலை தொழில்கள்ல தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஏன்னா 17ஆம் நூற்றாண்டுல தான் நமக்கு வந்து என்ஜின் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தொழில் மயமாகுது, தொழில் புரட்சி வருது, உற்பத்தி வேகமா நடக்குது. முன்னாடி எல்லாம் கையில அந்த நூலை ராட்டனத்துல வச்சு ராட்டி அந்த நூல் எடுத்து ஒரு ஆடையா உருவாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகி போயிடும். இப்ப எல்லாம் ஒரு மிஷின்ல பஞ்சிங் போட்டா ட்ரெஸ்ஸா வெளியே வந்துருது, டையோட சேர்த்து சரிங்களா. நீங்க திருப்பூர் பக்கம் தான் போனீங்களா உங்களுக்கு தெரியும், பஞ்சு வந்து இறங்குற லாரிலேயே அந்த ப்ரொடக்ஷன் ஜாமான அனுப்பிடுவாங்க. அவ்வளவு வேகமாயிடுச்சு தொழில் புரட்சி, அவ்வளவு வேகமா நடக்குது. ஓகே, செகண்டரி செக்டார் அப்படின்றது என்னதுங்க? செகண்டரி செக்டார் இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்றத நம்ம எதை சொல்லுவோம்? விவசாயம் அப்படின்றது முதல் நிலை. ரெண்டாவது, இப்ப சொன்னீங்க இல்லைங்களா நீங்க உற்பத்தியில அதாவது ப்ரொடக்ஷன், நம்மளுடைய மேனுஃபேக்சரிங், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடா வரக்கூடியது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ், தொழிலகங்கள் கொண்டு உற்பத்தி செய்யக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி செக்டர். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தொழில் புரட்சிக்கு அப்புறம் தான் நம்மளுடைய செகண்டரி செக்டர் அப்படின்றது வேகமான வளர்ச்சி அடைந்தது. மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். மேனுஃபேக்சரிங், மேனுஃபேக்சரிங்னா ஒரு நோட் புக்ல இருந்து, ஒரு யூபிஎஸ்ல இருந்து, ஒரு கோல்டுல இருந்து எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி செக்டர்ல வந்துடும். இண்டஸ்ட்ரீஸ், ஒரு தச்சர் செய்யக்கூடியது சரிங்களா, ஒரு பானை செய்யறது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துடும், செகண்டரி செக்டர்ல வந்துடும். இதற்காக தனியாக ஒரு தொழில் இடம் அப்படின்றது இருக்கும். இப்ப பானை செய்யறதுக்குன்னா ஒரு பேர் ஒரு தொழில் இடம் வச்சிருப்பாரு இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல பண்ணுவார். அது பிரைமரில வராம செகண்டரியில அது வந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல், நூற்பு ஆலைகள், ஸ்டீல், இப்ப செயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்திய அரசு நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஸோ அது வந்து வருது, இதில் தான் வருது. ஆட்டோமொபைல், இப்ப மாருதி இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதுதான். மாருதி செகண்டரி செக்டர்ல வந்துருது. நான் வந்து ஒரு மெக்கானிக்கா வேலை செய்யறேன், ஒரு சின்ன கடையில வேலை செய்யறேன், நானும் செகண்டரி செக்டர்ல தான் இருக்கேன். மாருதியும் செகண்டரி செக்டர்ல தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன், நான் வீடு கட்டுற இடத்துல சிவில் இன்ஜினியரா வேலை செய்யறேன், அதுவும் செகண்டரி செக்டர் தான். பிரைமரி, செகண்டரி, அடுத்து வந்து டெர்ஷரி, மூன்றாம் நிலை. ரொம்ப முக்கியமானது கூட மூன்றாம் நிலை அப்படின்றது. எதனால முக்கியம் அப்படின்ட்டு நம்ம பேரு உங்களுக்கு தெரியும். ஓகே, டெர்ஷரி அப்படின்றது சர்வீஸ் அண்ட் ட்ரேட், பணிகள் மற்றும் வியாபாரம் சார்ந்து இருக்கக்கூடியது எல்லாமே டெர்ஷரி செக்டர்ல நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் பேங்கிங், பேங்க்ல போய் நம்ம கோழி விற்கிறது கிடையாது, கோழி வித்த பணத்தை நம்ம போடுறோம், ஒரு சர்வீஸ் அவன் நம்ம பண்ணி தரான், நம்ம பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கிறான், அதுக்கு ஒரு வட்டியை தரான் இல்லைங்களா, அது சர்வீஸ் செக்டர்ல வந்து பேங்கிங். டாக்டர் கிட்ட போறோம், ஹெல்த், டாக்டர் கிட்ட போய் நம்ம 2 கிலோ மீன்ல வாங்கிட முடியாது, நம்ம உடம்பு சரியில்லைன்னா சரி பண்ணிட்டு வரோம், அவர் ஒரு சர்வீஸ் பண்றாரு. ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க எல்லாருமே, அந்த ப்ரொஃபஷனல், அதாவது ஒரு கல்வி நிபுணர்கள், அவங்க படிச்ச விஷயத்த நம்ம மேல அப்ளை பண்ணி நம்ம நோயை குணப்படுத்துறாங்க. கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது அவங்க பண்றது சரிங்களா. ஸோ சர்வீசஸ்ல வந்துடும். அது எல்லாமே கண்ணுக்கு புலனாவது பண்டம் சொல்லுவோம், கண்ணுக்கு புலனாவது சேவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துடும். அடுத்தது வந்து ஐடி, உட்காந்த இடத்துல வேலை செய்வாங்க, ஐடி, அதுவும் வந்து சர்வீஸ்ல வந்துடும். எஜுகேஷன், நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறேன் அப்படின்னா நீ பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? டெர்ஷரியில இருக்கேன், மூன்றாம் நிலை தொழில டீச்சரா இருப்பேன். ஸோ பேங்கிங், ஹெல்த், ஐடி, எஜுகேஷன், டூரிசம் ரொம்ப முக்கியமானது. டூர் ஏஜென்டா இருப்பாங்க, நிறைய டூர் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க செய்யக்கூடியது எல்லாமே சேவைகள் தான். டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட், ஒரு பஸ் உற்பத்தி பண்ணா அவன் செகண்டரி, அந்த பஸ்ஸை ஓட்டக்கூடிய டிரைவரா இருந்தான் அப்படின்னா வந்து டெர்ஷரியில வந்தார். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஸோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்ல கேட்பாங்க, இது எந்த செக்டர்ல வரும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான்காம் நிலை தொழில்கள், ஐந்தாம் நிலை தொழில்கள், குவாட்டர்னரி செக்டார், இதை வந்து என்ன சொல்லுவாங்க? நாலேஜ் செக்டார், அறிவு
பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசர்ச் ஒரு சயின்டிஸ்டா நான் இருக்கிறேன் ஐஎஸ்ஆர்ஓல அப்படின்னா நான் வந்து சர்வீசஸ் செக்டர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதனுடைய நீஷ் பகுதி, இதனுடைய ஒரு எக்ஸ்பேண்டட் வெர்ஷன். சர்வீசஸ் செக்டர் தான் இப்ப பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. அதை சப்கிளாசிஃபை பண்ணி நான்காம் நிலை தொழில்கள், ஐந்தாம் நிலை தொழில்கள் அப்படின்றத பிரிக்கிறாங்க. அதுல நான்காம் நிலை தொழில வந்து எதுக்குன்னா அறிவு சார்ந்த பகுதியாக இருக்கு. ஒரு ரீசர்ச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்காம் நிலை தொழில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரிங்களா? ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர் ஐடில இருந்தீங்க அப்படின்னா மூன்றாம் நிலை தொழில். அதே ஏஐல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது ஏஐல நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஏஐ உருவாக்க ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுவான்ல, அது ஒரு நீஷான பகுதி, ரொம்ப ஒரு பிரீமியமான ஒரு பகுதி. அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாட்டர்னரியில வந்துருவான், நான்காம் நிலை தொழில்கள் வந்துருவான், அறிவு சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். வந்து அவருடைய மூலதனம் அப்படின்றது என்னது? மூளைதான் மூலதனம் சயின்டிஸ்டுக்கலாம் இல்லைங்களா? பெரிய ஃபண்டிங் நம்பி நாராயணன் நம்பி அவர் வந்து என்ன பண்ணாரு? கிரையோஜெனிக் என்ஜினை கிரியேட் பண்ணாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அறிவை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட ரிசோர்சஸ் ரொம்ப கம்மி, இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப கம்மியான ரிசோர்சஸ் தந்தாங்க, சில கோடி ரூபா தான் தந்தாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு கிரையோஜெனிக் என்ஜினை டெவலப் பண்ணாரு இல்லைங்களா? மூலதான் மூலதனம். அதுதான் நம்ம நிறைய பேர்ட்ட இல்ல. சோ அது பயன்படுத்துறவங்க நான்காம் நிலை தொழில்கள் அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்தது ஐந்தாம் நிலை தொழில்கள், க்யூனரி செக்டார், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், மூன்றாம் நிலை தொழில்கள், நான்காம் நிலை தொழில்கள், ஐந்தாம் நிலை தொழில்கள். ஐந்தாம் நிலை தொழில்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா டாப் லெவல் டெசிஷன் மேக்கர்ஸ். பாலிசி மேக்கர்ஸ், டெசிஷன் மேக்கர்ஸ் ஆர் பாலிசி மேக்கர்ஸ். யார சொல்லுவோம் சொல்லுங்க? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டாப் லெவல்ல இருக்கக்கூடிய முடிவெடுக்கும் அதிகாரம் உடையது. சரி, நீங்க அதிகமான சம்பளம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா உழைக்கணுமா? உடல் உழைப்பு செலுத்தணுமா? அவசியமே இல்லை. மூளை உழைப்பு தான் அதிகமான சம்பளத்தை பெற்று தரும். ஒரு கூலி தொழிலாளி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மூட்டை தூக்குவாரு. இவ்வளோ வெயில்ல அவ்வளோ கேலரியை பர்ன் பண்ணி அந்த வேலையை செய்வார். அவருக்கான கூலி 700 ரூபா தான் இருக்கும் இல்லைங்களா? அதே ஒரு மினிஸ்டர் ஒரு டெசிஷன் எடுப்பார், அதனுடைய மதிப்பு அப்படின்றது ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண 2000 கோடி செலவு பண்ணுவாங்க. அந்த முடிவு எடுக்கக்கூடிய திறன், அவங்களுடைய அனுபவம் அதுதான் இருக்கு இல்லைங்களா? அவங்க தான் வந்து ஐந்தாம் நிலையில இருப்பாங்க. யார் எடுப்பாங்க சொல்லுங்க? டாப் லெவல் டெசிஷன் மேக்கர் அப்படின்னு யார் சொல்லுவோம்? ஜட்ஜஸ், மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், கேபினெட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஐந்தாம் நிலை தொழில்கள், முடிவெடுக்கும் ஆளுமைகள் இவங்க தான். ஸோ இப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுங்க. பிரைமரி செக்டர் விவசாயத்தை சார்ந்து, இரண்டாம் நிலை செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்து, மூன்றாம் நிலை செக்டர் சர்வீசஸ் சார்ந்து, நான்காம் நிலை செக்டர் நாலேஜ் சார்ந்து, ஐந்தாம் நிலை செக்டர் அனுபவம் மற்றும் அவங்களுடைய நாலேஜ் சார்ந்து. சரிங்களா? இது மாதிரி 5 கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அடுத்து இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த பிரைமரி செக்டர்ல எவ்வளவு பேரு வேலை செய்யறாங்க? செகண்டரி செக்டர் நம்மளுடைய ஜிடிபில எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது? டெர்ஷரி செக்டர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது? கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, கான்ட்ரிபியூஷன் டு லேபர் மார்க்கெட், அதாவது ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு? நாட்டுக்கு 100 ரூபாய் வருது அப்படின்னா அந்த 100 ரூபாயில முதன்நிலை தொழில்கள்ல இருந்து எவ்வளவு வருது, இரண்டாம் நிலை தொழில்கள்ல இருந்து எவ்வளவு வருது, மூன்றாம் நிலை தொழில்கள்ல இருந்து எவ்வளவு வருது? அதான் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. 100 பேர் வேலை செய்யறான் அப்படின்னா அந்த 100 பேர்ல எவ்வளவு பேர் பிரைமரியில இருக்கான், எவ்வளவு பேர் செகண்டரியில இருக்கான், எவ்வளவு பேர் மூன்றாம் நிலையத்துல இருக்கான்? அந்த 4-5ங்கிறது ரொம்ப நீஷான ஒரு பகுதி, ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அதை நம்ம டெர்ஷரியிலே நம்ம சேர்த்து விட்டுருவோம். ஓகே, சோ இதுல சொல்லுங்க, எது வந்து கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அதிகமா இருக்கும்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? டெர்ஷரி. டெர்ஷரி தான் அதிகமா இருக்குமா? சோ இந்த டேட்டாவை நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா எக்கனாமிக் சர்வே. எக்கனாமிக் சர்வே 2025-26 சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவங்க வெளியிடக்கூடிய டேட்டா. சரிங்களா? ஐ திங்க் 2004 இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பிரதம மந்திரியின் பொருளாதார ஆய்வு அறிஞர் கூட்டம் அப்படின்னு இருக்கும், ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய டேட்டா ஒரு வருஷமும் பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்றத வெளியிடுவாங்க, பட்ஜெட்டுக்கு முன்னாடி வெளியிடுவாங்க. அதுலதான் சொல்லுவாங்க ஒரு 17 ஹெட்டிங் போட்டு ஒரு செக்டார்லயும் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2025-26 கான்ட்ரிபியூஷன் டு எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு இருக்கு, கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி எவ்வளவு இருக்கு அப்படின்னு எடுத்தது. ஓகே, இப்ப சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் யாருங்க? கரண்ட் அஃபேர்ஸ். இது என்னன்னா எக்கனாமி அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்தே வரும். சில ஃபேக்ட் நம்ம அதுல இருந்து கண்டிப்பா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பேப்பர் படிக்கிறப்ப பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டார் இவரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படின்றத போடுவாங்க. அவர் யாரு அது கொஸ்டின் கேட்பாங்க. ஃபேக்டாவும் இருக்கும்,
அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2004 இருந்து இந்த போஸ்ட் கிரியேட் பண்றாங்க. பிரைம் மினிஸ்டர் அவரே முடிவெடுக்க முடியாது. இல்ல கேபினெட் கிட்ட போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டு, அவன் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கேட்டு, அப்புறம் அவன் வந்து மத்த டிபார்ட்மெண்ட் லெட்டர் வச்சு கேட்டு ரொம்ப காலதாமதமாகும். அதனால நிதி சார்ந்த ஆலோசனை வழங்குவதற்காக ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு இல்லாத ஒரு போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படின்ற போஸ்ட். இப்போ வந்து யார் இருக்காங்க? ஆனந்த நாகேஸ்வரன். இது வந்து கொஸ்டினா கேட்பாங்க, சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அனந்த நம்மூர்காரர் தாங்க, மதுரைக்காரர் தான். அமெரிக்கன் பாலிசியில் தான் படிச்சவர். அப்புறம் ஐஏஎம் போனாரு. அனந்த நாகேஸ்வரன், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். சி ரங்கராஜன் இருந்தாரு, சாம் பிட்ரூட், நிறைய பேர் இருந்தாங்க இதுல. இப்ப இருக்கிறவர் வந்து அனந்த நாகேஸ்வரன், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். அவங்க பொருளாதார ஆய்வறிக்கை அடிப்படையில இவங்க வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி செக்டார் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி 16 to 18%, செகண்டரி செக்டார் 27 to 29%, டெர்ஷரி செக்டார் 54 இருந்து 57%. ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, பிரைமரி செக்டார் அப்படின்றது 45 இருந்து 46%, செகண்டரி 24 இருந்து 25%, டெர்ஷரி 30%. 100 ரூபாய் 54 ரூபாய் சர்வீசஸ்ல இருந்து மட்டுமே வருது. 100 பேர் வேலை செஞ்சாங்கன்னா கிட்டத்தட்ட 45% பேர் பிரைமரியில தான் இன்னும் வேலை செஞ்சாங்க. இந்த சுதந்திரம் வாங்கினப்ப 90% பேர். விவசாயத்துல இருந்து மற்ற தொழில்களுக்கு போறது நடந்துட்டு இருக்கு. ஓரளவு ஈக்குவலா இருக்கு ரெண்டுமே. கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஜிடிபியும் ஒரு 27-28% இருக்கு. அப்புறம் கான்ட்ரிபியூஷன் டு எம்ப்ளாய்மெண்ட்லயும் கரெக்டா இருக்கு, ஓரளவு பேலன்ஸா இருக்கு. மற்ற எல்லாத்துலயும் பாருங்க 14 பேர், அதாவது 45% பேர் வேலை செய்யறாங்க. எக்கனாமிக்கு வெறும் 15% பேர் தான் 15% தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுல 30% பேர் தான் வேலை செய்யறாங்க. ஆனா எக்கனாமிக்கு 57% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சரிங்களா? சோ இந்த கம்பாரிசனோட நம்ம படிக்கணும். கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, பொருளாதாரத்திற்கு 3 துறைகளில் எந்த துறையில இருந்து அதிகமான அளவு கான்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சர்வீசஸ் செக்டர்ல இருந்து. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இதுல அதிகமா நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. சோ இதை கம்பேரிட்டிவா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல எக்ஸல் ஆகலாம். ஓகே. ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது. அடுத்து இதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்கறாங்க. காலர், ஹெட் காலர், அதாவது கழுத்து பட்டை அப்படி சொல்லுவாங்க. சிவப்பு கழுத்து பட்டை, அப்புறம் நீல கழுத்து பட்டை, ப்ளூ காலர் ஜாப், அடுத்தது பிளாக் காலர் ஜாப். இது ஸ்கூல் புக்லயே இருக்குங்க. இது ஒயிட் காலர் ஜாப், எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. அடுத்தது கோல்டு காலர். ரெட் காலர் ஜாப் அப்படின்றது பிசிக்கலி டிமாண்டிங் ஒர்க். பிரைமரியில இருக்கக்கூடிய அக்ரி, மைனிங் எல்லாமே வந்துடும். ப்ளூ காலர் அப்படின்றது இண்டஸ்ட்ரி, செகண்டரியில இருக்கக்கூடியது எல்லாமே வந்துடும். மேனுவல் லேபர், ஸ்கில்டு லேபர் எல்லாமே வந்துடும். ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க எல்லாருமே ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் காலர் ஜாப் அப்படின்றது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல வேலை செய்யறவங்க, போலீஸ், பாராமிலிட்டரி, மிலிட்டரி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, அப்புறம் நேவி எல்லாத்துல இருக்கக்கூடியவங்கள பிளாக் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் காலர் ஜாப் அப்படின்றது ப்ரொஃபஷனல்ஸ், தொழில்நுட்ப அறிஞர்கள், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ். ஒயிட் காலர் ஜாப் ஐடில வேலை செய்யறப்ப ஒயிட் காலர் ஜாப் இல்ல கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கோல்டு காலர் அப்படின்றது ஹைலி ஸ்கில்டு, ஸ்பெஷலிஸ்ட், சிஓ, ஜட்ஜு, மினிஸ்டர், இவங்க எல்லாருமே அதுல வந்துருவாங்க. ரெட் காலர், ப்ளூ காலர், பிளாக் காலர். நமக்கு இந்த பிளாக் காலர் தவிர மத்த எல்லாமே ஒரு தெரியும், பழகிருப்போம் நம்ம. ஒயிட் காலர், கோல்டு காலர், இதை தாண்டி பிங்க் கலர் இருக்கு. இது மாதிரி நிறைய கலர் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா போதும், ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம் நம்ம. பிங்க் கலர் அப்படின்றது நர்சஸ்ல, ஹெல்த் கேர் சர்வீஸ்ல வேலை செய்யறவங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நிறைய இருக்கு. ஓகே, அது டைப்ஸ் ஆஃப் எக்கானமி. பொருளாதாரத்தின் வகைகள். பொருளாதாரம் அப்படின்றது முதலாளித்துவம், கேபிட்டலிஸ்ட். இரண்டாவது சமதர்மம் ஆர் சோசியலிஸ்ட். மூணாவது மிக்ஸ்டு எக்கானமி, கலப்பு பொருளாதாரம்.
முதலாளித்துவ பொருளாதார கொள்கை, சமதர்ம பொருளாதார கொள்கை, மிக்ஸ்டு எக்கானமி, கலப்பு பொருளாதார கொள்கை. கேபிட்டலிஸ்ட்னா யாரு? கம்யூனிஸ்ட். சமதர்மத்திலே கம்யூனிஸ்ட் அப்படின்றத பிரிப்பாங்க, சரிங்களா? நம்ம கம்யூனிஸ்டோடைய ஒரு ஃபைன் டியூன் அவுட்புட் தான் சோசியலிஸ்ட். நம்ம இனிஷியலா சோசியலிஸ்டா இருந்தோம். அப்புறம் 1991 அப்புறம் நம்ம வந்து மிக்ஸ்ட் எக்கானமியா நம்ம மாறிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் முதலாளித்துவம்னா என்ன? இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கம்பெனி நடத்துறான். அவனுடைய நோக்கம் வந்து என்ன? லாபம் ரிலையன்ஸ் லாபம், சரிங்களா? சேவையா லாபமா? அவன் ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி எல்லாருக்கும் எப்படியோ நான் பெட்ரோலை தந்துடணும் அப்படின்றத நோக்கம். இந்த பெட்ரோலை கொடுக்கறதுனால அதுல எனக்கு லாபம் வருது அப்படின்றதுதான் இருக்கு இல்லைங்களா? சோ லாப நோக்கத்தோட இருக்கிறவன் தான் முதலாளித்துவம். இல்ல ஒரு அரசாங்கமே லாப நோக்கத்தோட இருக்கும். கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. இப்ப அமெரிக்கா அப்படின்றது ப்ராஃபிட் ட்ரிவன் எக்கானமி. லாபத்தை நோக்கி ஒரு தொழில் செய்யறேன், லாபத்தை நோக்கி என் நாட்டையே நடத்துறேன், அதுதான் முதலாளித்துவம். முதலாளித்துவத்துல யாருடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும்? பிரைவேட் செக்டரா இல்ல கவர்மெண்ட் செக்டரா? முடிவெடுக்கும் திறன் யாருக்கிட்ட இருக்கும்? பிரைவேட் கிட்ட இருக்குமா இல்ல கவர்மெண்ட் கிட்ட இருக்குமா? பிரைவேட். பிரைவேட் தான் இருக்கும். பிரைவேட் தான் விலையை தீர்மானிக்கக்கூடியதே அவனா தான் இருப்பான். இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலையை தீர்மானிக்கிறது யாரு? கவர்மெண்ட். இன்ஃபேக்ட் நெகிழ்வுத்தன்மை இருக்கு. பிரைவேட்டுக்கு சாதகமா நம்ம விலையை மாத்திட்டே இருக்கணும். இப்ப பெட்ரோல் விலை நம்ம இதுல 100 ரூபாய் 110 ரூபாய் ஆயிடுச்சு. அதே ஒரு கேலன் பெட்ரோல் வந்து அமெரிக்கால 65% அதிகமாயிருச்சு. அங்க அவனுடைய பெட்ரோல் விலை கேஸ்லின்னு சொல்லுவாங்க, அது பயங்கரமா அதிகமாயிருச்சு. கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு போகுது இல்லைங்களா? அதான் கேபிட்டலிஸ்ட். சோ ப்ராஃபிட் ட்ரிவனா தான் இருக்கும், சரிங்களா? மார்க்கெட் தான் அவங்களுடைய விலையை முடிவு செய்யும். மார்க்கெட் டிட்டர்மைன் பிரைஸ். நம்ம ஊர்ல உழவர் சந்தைக்கு போனீங்க அப்படின்னா அந்த விவசாயினால விலையை தீர்மானிக்க முடியுமா? கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, இன்னைக்கு தக்காளி 20 ரூபா, நீ 20 ரூபாய்க்கு விற்கிறதா இருந்தா உள்ளவா இல்ல வெளியே போ அப்படின்னு அனுப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்க உள்ளதான் போய் வாங்குவாங்க இல்லைங்களா? அப்ப மார்க்கெட் அந்த விலையை தீர்மானிக்குதா இல்ல அரசாங்கம் தான் தீர்மானிக்குது? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நிறைய இருக்கும் இதுல. சோ முதலாளித்துவ இடத்துல மார்க்கெட் விலையை தீர்மானிக்கும். மார்க்கெட் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணும். இப்ப பெட்ரோல் விலையை மார்க்கெட் தான் முடிவு பண்ணிட்டு இருக்கு. மத்த ஊர்ல எல்லாம் விலை அதிகமாயிடுச்சு. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரில இருந்து விலை அதிகமாயிடுச்சு. நம்ம ஊர்ல இன்னும் கூட கண்ட்ரோல். நம்ம சோசியலிஸ்ட் அப்படின்னா அப்படியும் கிடையாது, நம்ம மிக்ஸ்ட் எக்கானமியா இருக்கும். ஓகே, சோ லாப நோக்கத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமோ ஒரு நாடோ இருந்தது அப்படின்னா, அதாவது லாப நோக்கத்துக்காக ஒரு நாடே எப்படி இயங்கும் அப்படின்னா, நாட்டுல முடிவெடுக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் யாருக்கு போயிடும்னா பிரைவேட் போயிடும். அவன் தான் முடிவு பண்ணுவான் எவ்வளவு விலைக்கு விற்கணும், எவ்வளவு விலைக்கு வாங்கணும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஊர்ல எம்ஆர்பி அப்படின்னு நீங்க போட்டிருப்பீங்க. ஒரு சோப் வாங்க போறீங்க, அமாம் சோப், அதுல போட்டிருக்கோம் எம்ஆர்பி 32 ரூபா அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப அந்த விலை எம்ஆர்பி என்ன? மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். அதை தாண்டி விற்க கூடாது. அரசாங்கத்துடைய ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அமெரிக்கால 32 ரூபா சோப்பா 40 ரூபாய்க்கு தான் விற்போம் அப்படின்னா அரசாங்கத்தினால எதுவுமே பண்ண முடியாது. அந்த விலையை நீ ஏன் எம்ஆர்பியோட அதிகமா விற்கிற கேட்கவே முடியாது. அதுதான் முதலாளித்துவம். நம்ம ஊர்ல அரசாங்கம் இந்த தனியார் மீது ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இது ரொம்ப இருந்துச்சு. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்து இது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, அதை நம்ம எல்பிஜி எல்லாம் பின்னாடி பார்ப்போம் டீட்டெயிலா. ஓகே, சமதர்மம், சோசியலிஸ்ட். அதுக்கு முன்னாடி முதலாளித்துவத்துடைய நன்மைகள் என்ன, அப்புறம் அதனுடைய குறைகள் என்ன, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறப்ப இது மாதிரி கேட்டிருக்காங்க. சோசியலிஸ்ட் பேட்டர்னுடைய நன்மைகள் என்ன, குறைகள் என்ன அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடு, அந்நிய நேரடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதனுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, மல்டி நேஷனல் கம்பெனியோடைய நிறைகள் இருக்கும். இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும் முதலாளித்துவத்தோடைய நன்மைகள் என்ன, குறைகள் என்ன. நன்மை என்னங்க? ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமி இருக்கிறதுனால நன்மைகள் என்ன விதமான நன்மைகள் இருக்கு? கேபிட்டலிஸ்டா இருக்கிறதுனால அவனுடைய நோக்கம் ஒரு பொருள் மேல இன்வெஸ்ட் பண்ண நிறைய இருக்கும். அந்த இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணிட்டான் அப்படின்னா விற்கிறதா இல்லைங்களா? சோ இன்னோவேஷன்ஸ் நிறைய இருக்கும். அமெரிக்கா ஏன் இன்னும் நம்ம அமெரிக்கா ஏன் இன்னும் இந்திய உலகத்துல நம்ம அமெரிக்கா அவ்வளவு உற்பத்தி பண்ணுது ஐபோன். உற்பத்தி பண்ணுவதற்கான ஐடியாஸ் மட்டும் தான் அமெரிக்கா. உற்பத்தி பண்ணுவதற்கான 2ஆம் 3ஆம் நிலை நாடுகள் இருக்கு. அங்க உற்பத்தி பண்ணி எடுத்து வந்து விற்க தான் செய்யறான். அந்த மூலதான் மூலதனம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அது அறிவு தான் மூலதனம். சோ இன்னோவேஷன், ரிசர்ச் பண்ணி ஒண்ணு புதுசா எடுக்கிறோம். ஒரு பிடி காட்டனை உற்பத்தி பண்றான், அது உலகம் முழுசும் அந்த பேட்டர்ன் வாங்கி வியாபாரம், லாபம் எல்லாம் அவனுக்கு வருது. சோ அப்ப இன்னோவேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஆர்என்டி நிறைய இருக்கு. இந்தியாவில ஆர்என்டி நிறைய இருக்கா? இல்ல. வறுமையவே இன்னும் போகல. நம்ம எங்க போய் ஆர்என்டி பண்றது? ஆனா முதலாளித்துவ நாட்டுல ஒரு பிரைவேட் கம்பெனி முதலீடு பண்ணுவாங்க. மோன்சோட்டோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான், ரிசர்ச் பண்ணுவான், சரிங்களா? இன்னோவேஷன்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் எஃபிஷியன்சி நிறைய இருக்கும். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கவர்மெண்ட் மெட்டா உள்ள அப்படின்னு இருக்கும். சார். என்னங்க? கவர்மெண்ட் உள்ள வரமாட்டாங்க.
கவர்மெண்ட் உள்ளரே வர மாட்டாங்க. அடுத்து நான் பாயிண்ட் சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் நான் சொல்றது என்னன்னு. சோ முதலாளித்துவ பொருளாதாரத்துல இப்ப Facebook அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லைங்களா, மெட்டா, 8000 பேர் வேலையில இருந்து அனுப்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட அவனுடைய மொத்த எம்ப்ளாயில 10% பேரை வேலையில இருந்து அனுப்பிச்சிட்டான் ஒரே நாள் நைட்டு. இன்னைக்கு நைட்டு நீ ஆபீஸ் வர வேணாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. காலையில 4 மணிக்கு ஒரு மெயில் வருது, யூ ஆர் டெர்மினேட்டட் அப்படின்ட்டு, நீ பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டாய், 45 நாள் அந்த பிழைப்பூதியத்தை வாங்கிட்டு நீ ஓடி போயிடு அப்படின்ட்டான். சோ அவன் எதுக்காக அப்படி பண்ணான்? இதனால Facebook வந்து 8000 பேர் வெளியே அனுப்பினான். ஏன்னா அவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ள கொண்டு வந்துட்டான். ஸோ அப்ப என்ன ஆச்சு, அவனுக்கு தேவையான ப்ரொடக்டிவிட்டி மெஷினே பண்ணிடுது. எஃபிஷியன்சி கூட்டணும் அப்படின்னா ஆளை குறைச்சிட்டான். ஸோ அவன் தேவைக்கு தகுந்த மாதிரி அவன் கம்பெனியை நடத்த ஆரம்பிச்சிட்டான். நான் இன்எஃபிஷியன்ட், நான் பெருசா வேலை செய்யல, ஆனாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒன்னை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எஃபிஷியன்டான ஒரு ஏஐ வந்துச்சு, இன்எஃபிஷியன்டான ஆளுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம வெளியே அனுப்பிச்சுட்டான். இதை கவர்மெண்ட் கேட்க முடியுமா? ஏன்டா நீ 8000 பேரை வேலையில் அனுப்பிச்சு அப்படின்ட்டு? குறுக்கீடே இருக்காது, அரசாங்கத்தோட குறுக்கீடே இருக்காது. சரி, இப்ப டிசிஎஸ்ல இருந்து 10,000 பேர் அனுப்பிச்சிட்டாங்க, குறுக்கீடுகள் இருக்கு, அரசாங்கத்தோட குறுக்கீடுகள். அப்ப நம்ம கேபிட்டலிஸ்டா? அதனாலதான் நம்ம மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவோம். சில சமயத்துல கேபிட்டலிஸ்டா இருப்போம், சில சமயத்துல சோசியலிஸ்டா இருப்போம். சரிங்களா, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருப்போம் நம்ம. ஓகே, சோ எபிஷியன்சி நிறைய இருக்கும், அவனுக்கு தேவை லாபம் தான். அப்ப லாபம் எது தரலையோ அதை அந்த உறுப்பை அப்படியே நீக்கிட்டு அடுத்த ஆளை கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா, சோ அதெல்லாம் வந்து இதனுடைய நன்மைகள். ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்மளுடைய பிடபிள்யூடி வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, எல்என்டி வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, இது நல்லா இருக்கும். அதாவது பிடபிள்யூடி அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்கத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் அங்கிருந்து இன்ஜினியர் போய் செங்கல் எடுத்து கட்டி ஒரு கான்ட்ராக்ட் விட்டு அந்த கான்ட்ராக்டர் தான் அதை கட்டுவான். எல்என்டி அதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் கட்டும், எது நல்லா இருக்கும்? ஸோ எல்என்டி கட்டுறதா இல்ல பிடபிள்யூடி கட்டுறதா? பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சிபிடபிள்யூடி இருக்கும். எந்த பிரிட்ஜ் நல்லா இருக்கும்? உண்மையிலேயே அரசாங்கம் கட்டுறது நல்லா இருக்கணும், ஆனா என்ன ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இத்தனை எம்எம்ல இருக்கக்கூடிய ஸ்டீல் ராட் தான் நீ போடணும், கான்கிரீட்டோடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து இந்த லெவலுக்கு இருக்கும், இந்த எம்சாண்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் வயலேட் பண்ணிடுவாங்க. ஆனா எல்என்டி அவனுக்கு அடுத்த பிரிட்ஜ் ஆர்டர் வரணும், அதை தரமா கட்டுவாங்க. சரிங்களா, ஸோ அப்ப அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் கேபிட்டலிஸ்டா இருந்தாங்க அப்படின்னா. ஓகே, இதனுடைய குறைகள் வந்து என்ன இருக்கு? இன்இக்வாலிட்டி இருக்குமா? ஏழை பணக்காரர்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகமா இருக்கும், இன்இக்வாலிட்டி. ஏழை ஆகிட்டே இருப்பான், பணக்காரன் ஆகிட்டே இருப்பான். முதலாளித்துவ நாட்டில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்றது சமதர்மம். அன்டு த லாஸ்ட், அனைவருக்கும் செல்லத்தை கொண்டு போய் சேரு, ரஸ்கின் சொன்னது. சரிங்களா, காந்தியோட ஆதர்சனமான கொள்கை. சோ முதலாளித்துவ நாட்டில் ஒரு இன்இக்வாலிட்டி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும், ஏழை ஆகிட்டே தான் இருப்பான், அந்த இடைவெளி அப்படின்றது அதிகமாகும். அடுத்தது மொனோபோலி ஆயிடும், முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க மோனோபோலி அப்படின்றது. ஸோ ஒரே கம்பெனி தான் பிரைஸை தீர்மானிப்பான். கிரேட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுங்க? மோனோபோலி, முற்றுரிமை. ஒரு நிறுவனம் தான் அது ஃபுல்த்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க துறையவே அப்படின்ட்டு. போன் ஜியோ ஃப்ரீயா கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட், அப்புறம் 399 ரூபா, 599 ரூபா, 699 ரூபா, 799 ரூபா. நம்ம அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ், ஏர்செல் ஒரு கம்பெனி இருந்தது, வோடோஃபோன், எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. மோனோபோலியா அவன் வைக்கிறதா வேலை. உங்களுக்கு ஆல்டர்னேட் இருக்கா? போனா ஏர்டெல் போகணும், அவன் இவனுக்கு மேல இருப்பான். இவனுக்கு 2 பேரும் சேர்ந்துதான் மார்க்கெட்டையே தீர்மானிக்கிறாங்க இல்லைங்களா. பிஎஸ்என்எல் ஒண்ணு இருக்கு, இருந்தும் ஒண்ணு புண்ணியம் கிடையாது. ஸோ அது மாதிரி ஆயிடுது. ஓகே, ஸோ மோனோபோலி அப்படின்றத நோக்கி இந்த கேபிட்டலிசம் அப்படின்றத நம்ம கொண்டு போவோம். அது மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும். இப்ப ஒரே நாள்ல பேஸ்புக்ல இருந்து அனுப்பிடுறாங்க இல்லைங்களா, என்னோட ப்ரொடக்டிவிட்டியை நான் பாதிக்கணும் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, வெளியே அனுப்புறாங்க. அடுத்து சோசியலிஸ்ட். சமதர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் கண்ட்ரோல்ஸ் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்ல, கவர்மெண்ட் கண்ட்ரோல் ரிசோர்சஸ். கேபிட்டலிஸ்டுக்கு எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, யூகே, ஜெர்மனி, எல்லாமே கேபிட்டலிஸ்டுக்கு எக்ஸாம்பிள். சோசியலிஸ்டுக்கு வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் ரிசோர்சஸ், எய்ம் ஃபார் சோசியல் வெல்ஃபேர். இவங்களுடைய நோக்கம் லாபம், இவங்களுடைய நோக்கம் சமூக நலன். அப்ப அரசாங்கம் எல்லாத்துலயுமே தலையிடும். சைனால எல்லாம் கவர்மெண்ட் தான் பிரைஸை முடிவு பண்ணும், முதலாளி கிடையாது, மார்க்கெட் கிடையாது. தக்காளி விலை
ரூபா விக்குது அப்படின்னா அங்க 10 ரூபாயா தான் விற்கும். ஒரு வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கும் என்ன ஆயிடும், டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருந்தா ஒரு வீட்டுக்கு 1/2 கிலோ தான் வாங்கணும்னு ரூல் போட்டுருவாங்க. அதுக்கு மேல வாங்க முடியாது. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் சமதர்ம கொள்கையில ரொம்ப முக்கியமா இருக்கு. விலை ஏற்றத்தாழ்வு அப்படின்றதுலாம் பெருசா அங்க இருக்காது. சைனா, கியூபா இங்க எல்லாத்துலயுமே இந்த சமதர்மம் தான் இருக்கு. அதாவது பழைய சைனா, இப்ப சைனா அப்படின்றது கேபிட்டலிஸ்ட் நோக்கி போயிருச்சு. சரிங்களா? சமதர்மத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, சோசியல் வெல்ஃபேர், சமூக நலன், ஈக்குவாலிட்டி இருக்கும். அண்டு த லாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு போட்டி சூழலே இருக்காது. நான் தக்காளி போடுறேன், 10 கிலோ நான் விற்கிறேன், எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும். எனக்கு ஒரு அடுத்த டைம் நான் போட்டு ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு வித்தா எனக்கு லாபம் கண்டிப்பா ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்காது. அவநம்பிக்கை தான் இருக்கும். எவ்வளவுதான் போட்டாலும் எவ்வளவுதான் உற்பத்தி நான் எவ்வளவுதான் கஷ்டப்படும் பொருளுடைய விலையை அரசாங்கம் தான் தீர்மானம் பண்ணுது, எனக்கு எதுவும் பயன் கிடையாது அப்படின்ட்டு அதை முதலாளி வந்து என்ன பண்ணுவான், அந்த தொழில மேற்கொண்டு செய்ய மாட்டான். சரிங்களா? ஸோ அந்த விஷயம் வந்து சமதர்மத்துல பாதிக்கப்படும். ஓகே, மிக்ஸ்ட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டார் வந்து கோ எக்ஸிஸ்டா இருக்கும். அரசு மற்றும் தனியார் ரெண்டுமே சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு துறையார். இந்தியா, பிரான்ஸ், பிரேசில் எல்லாமே வந்து கலப்பு பொருளாதார கொள்கை அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. செக்டாரா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அட்டாமிக் ரிசர்ச்சா அது கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணும். ஸ்பேஸ் ரிசர்ச்சா கவர்மெண்ட் பண்ணும், பிரைவேட்டும் பண்ணும். கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். பேங்கிங்கா கவர்மெண்ட் இருக்கும், பிரைவேட்டும் இருக்கும். டிஃபென்ஸா ஒன்லி கவர்மெண்ட், நோ பிரைவேட். ஸோ இது மாதிரி செக்டாரா பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. நீ பண்ணு, இதை நான் பண்றேன் அப்படின்னு பிரிச்சு வச்சிருவாங்க இல்லைங்களா? எஃப்எம்சிஜியா ஒன்லி பிரைவேட், ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட். ஏரோப்ளைன் விடுறதா ஃபுல்லா பிரைவேட்டே பண்ணு, கவர்மெண்ட் இருந்ததை பிரைவேட் நம்ம கொடுத்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நம்ம வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிக்ஸ்ட் எக்கனாமில இருந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அரசாங்கம் இவ்வளவு பேர்டன் எடுத்துக்க நான் விரும்பல. நான் ஒண்ணுன்னா திறந்துட்டே வரேன். கிரேட் எக்ஸாம்பிள் எல்ஐசி. எல்ஐசிங்கிறது ஒரு 30 லட்சம் கோடி மதிப்புடைய ஒரு நிறுவனம். ஒரு பட்ஜெட்டே போடலாம் அந்த கம்பெனியை வித்தா. அதை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுச்சு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனியவே. ஏன்டா நீங்க எல்ஐசி விற்கிறீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸை வித்தோம் இல்லைங்களா, அதை 30 வருஷத்துக்கு முன்னாடி வித்திருந்தோம் அப்படின்னா பெரும் லாபத்துக்கு வித்திருக்கலாம், 20,000 கோடி வித்திருக்கலாம். ஆனா இப்பயும் 20,000 கோடி தான் வித்தாங்க. பெரிய நஷ்டம் தான் அது. இவ்வளவு அதை நம்ம அதை மெயின்டைன் பண்றதுக்கே நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எனர்ஜி செக்டர்ல பவர் ஜென்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல பிரைவேட் நிறைய வந்துட்டாங்க. சூஸ்லான் எனர்ஜி, அப்புறம் ரிலையன்ஸ் பவர், இது மாதிரி பிரைவேட் கம்பெனிகள் நிறைய, அதானி பவர், இது மாதிரி நிறைய பிரைவேட் கம்பெனி. முன்னாடி வந்து ஒன்லி கவர்மெண்ட் தான் பண்ணும். அட்டாமிக் பவர் ஸ்டேஷனா கவர்மெண்ட் மட்டும் பண்ணும். தெர்மல் பவர் ஸ்டேஷனா ஒன்லி கவர்மெண்ட். இப்ப எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம யாரு அப்படின்னா இனிஷியலா சமதர்மத்துல இருந்தோம். 1991 எல்பிஜி வந்ததுக்கு அப்புறம் பிரைவேட்டுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சு மிக்ஸ்ட் எக்கானமி ஆனோம். இப்ப மிக்ஸ்ட் எக்கானமில இருந்து முதலாளித்துவத்தை நோக்கி நம்ம நடந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு 15 மினிட்ஸ் மட்டும், ஒரு 2 3 டாபிக் மட்டும் இருக்கு, அதை மட்டும் எடுத்துறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம எடுத்ததுல ஏதாவது டவுட்? ஓகே, பெருசா டவுட் வராது. நம்ம ஃபேக்சுவல் விஷயம் பெருசா எதுவும் சொல்லல, கான்செப்டுவலா மேலோட்டமா தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதை நம்ம இன்னும் கூட ஆழ்ந்து நம்ம படிப்போம். சரிங்களா? அப்போ வரும் உங்களுக்கு. இப்ப எக்கனாமியை பொறுத்து பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா டெவலப்டு எக்கனாமி, முன்னேறிய பொருளாதாரம், டெவலப்பிங் எக்கனாமி, மூணாவது அண்டர் டெவலப்டு எக்கனாமி. இந்தியா இதுல இருக்குங்க. டெவலப்டா, டெவலப்பிங்கா, அண்டர் டெவலப்டா? டெவலப்பிங்ல நம்ம அதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன இருக்கும், இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கு? டெவலப்டு எக்கனாமினா அங்க வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஜிடிபி. ஜிடிபி நம்மளாம் $4 ட்ரில்லியன் முக்கிட்டு இருக்கிறோம். அவங்க 27 30 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க யூஎஸ்லாம். சரிங்களா? ஸோ ஹை ஜிடிபி அப்படின்றது இருக்கும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து பயங்கரமா இருக்கும். தொழில் மயமாதல் நிறைய இருக்கும். ஜெர்மனியோட டெக்னாலஜி எல்லாம் அநியாயத்துக்கு இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஜப்பான் வந்து ஒரு நூற்றாண்டு கழித்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மிக மேம்பட்ட வாழ்வு நிலை, ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். மேம்பட்ட வாழ்நிலைனா இப்ப நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் ஏசி இருக்கா?
ஆனா நீங்க ஒரு யூரோப் கண்ட்ரி போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏசி இருக்கும். நீங்க ஒரு துபாய் போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏசி இருக்கும். நம்ம இங்க சுற்றுலா இருக்கக்கூடியது ஒரே அழுக்கா இருக்கும். சாக்கடை தூர்வா இருக்க மாட்டாங்க, குப்பையை ஒழுங்கா எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது அதுதான். நல்ல சூழ்நிலையில நான் இருக்கிறேன்னா சோ அது இல்ல. அப்படி இருந்தா அது டெவலப்டு கண்ட்ரி. டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னா க்ரோத் இருக்கும், அதனால டெவலப்பிங் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுடைய growth ரேட் 6.5 இருந்து 7.5 வரைக்கும் இருக்கு. உலகத்துல வேகமாக வளர்க்கக்கூடிய பெரும் பொருளாதாரம் ரேபிட் growth. இந்த ஒரு இன்ஜின் மட்டும் தான் நல்ல இன்ஜினா இருக்கும், சரிங்களா? இண்டஸ்ட்ரியலைசேஷனும் ஒரு லெவல் இருக்கும். தொழில் மயமாதல் அப்படின்றது மிதமான லெவல்ல இருக்கும், ஆரம்பிச்சு வளர்ந்துட்டு இருக்கும். ஆனா சேலஞ்சஸ் நிறைய இருக்கும், போட்டிகள் குறைகள் அப்படின்றது நிறைய இருக்கும். இதுல சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். கரெக்டான ஹெல்த் செக்டர் இருக்காது, கரெக்டான எஜுகேஷன் செக்டர் இருக்காது. இப்ப இங்க தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம யாராவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறோமா? கேரளால பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பாங்க, நல்லா இருப்பாங்க. நம்ம வந்து பெருசா சொல்லிப்போம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நம்ம இவ்வளவு இருக்கோம், அதுக்கோ இதுக்கோ அப்படின்ட்டு. ஆனா நம்ம பிள்ளைங்களை அரசு பள்ளிக்கூடத்துலயும் நாம அரசாங்க மருத்துவமனைக்கும் போவோமா? ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட 300 ஃபீஸ் வந்து ஒரு டாக்டர் தான் போய் பார்த்துட்டு வராங்க. ஏன்? அதனாலதான் நம்ம இன்னும் டெவலப்பிங் இடத்துலயே இருக்கிறோம். நம்ம கட்டமைப்புகள் இருக்கு, 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கா. ஆனா இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கரெக்டா அவனால வழி நடத்தி அந்த சேவையை அவனால தர முடியல. அரசாங்கத்தினால இந்த சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தணும், அதை மெயின்டைன் பண்ண முடியல. எவ்வளவோ ஸ்கூல் இருக்கு, எல்லா ஸ்கூல்லயும் டாய்லெட் இருக்கு. ஆனா இன்னைக்கு கூட பொண்ணுங்க ஸ்கூல்ல இடை நிக்கிறாங்க, ஒரே காரணம் பாத்ரூம் வசதி சரியா இல்லாமல் தான். ஆனா எல்லா இடத்துலயும் பாத்ரூம் இருக்கு, ஆனா தண்ணி தான் இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனையே. ஸோ டெவலப்பிங் எக்கானமி நம்ம வந்து டெவலப்பிங் எக்கானமி தான். அடுத்தது அண்டர் டெவலப்டு எக்கானமி அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா லோ இன்கம் இருக்கும். டெவலப்பிங் எக்கானமில நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் நிறைய வரும். அடுத்தது அண்டர் டெவலப்டு எக்கானமினா லேக் ஆஃப் இன்கம் அண்ட் லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். வருமானம் ரொம்ப குறைவா இருக்கும். சொமாலியா, ஜிம்பாபே, இதெல்லாம் அண்டர் டெவலப்டு எக்கானமி. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இதெல்லாமே அண்டர் டெவலப்டு எக்கானமி. நிச்சயமா நம்ம டெவலப்டு அண்டர் டெவலப்டு டெவலப்பிங் எக்கானமின்னு சொன்னோம். எக்கனாமி growth, எக்கனாமி டெவலப்மெண்ட். பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மெயின்ஸ்லயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிலிம்ஸ்லயே நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நடத்துறது எல்லாமே எக்ஸாம் தான் இருக்கும், இதுவும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுனால சில சமயம் நம்ம அரசியல் சொல்றது அது எல்லாமே நம்ம இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணும், இல்ல ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதா இருக்கும். ஓகே, எக்கனாமிக் growth, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இதுல எது ரொம்ப பெருசுங்க? பொருளாதார வளர்ச்சி முக்கியமா இல்ல பொருளாதார மேம்பாடு முக்கியமா? டெவலப்மெண்டா growth-ஆ, எது முக்கியம்? ஆன்லைன்ல இருந்தாலும் சொல்லலாம். இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட், சரிங்களா? நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம இங்கேயே நம்ம மனப்பாடம் பண்ணிடுவோம், அதனால எக்ஸாம்ல போய் நம்ம போட்டு விட்டுருவோம். ஸோ எது ரொம்ப முக்கியம்? எக்கனாமிக் growth ஆர் எக்கனாமி டெவலப்மெண்ட்? growth ஆர் டெவலப்மெண்ட், ரெண்டுல எது முக்கியம்? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? டெவலப்மெண்ட் இருந்தா தான் growth இருக்குமா சார்? டெவலப்மெண்ட் இருந்தா தான் growth இருக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, வேறங்க? growth ஆர் டெவலப்மெண்ட் எதை வச்சு நம்ம பிரிக்கிறாங்க? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் growth அப்படின்றது ஒரு குவான்டிடேட்டிவ், இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ். இது ஈஸியா உங்களுக்கு புரியணும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் ரைஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் இன்கம். ஸோ இது ஏன் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், இது குவான்டிட்டி குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பெட்டர் லைஃப் கண்டிஷன், ஓவரால் ப்ராக்ரஸ். இது வந்து ஒரு அளவு சார்ந்தது, இது வந்து ஒரு தன்மை சார்ந்தது. ஒரு பொருளாதாரம் அப்படின்றது நம்மளுடைய ஆண்டு வருவாய் 3 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாயா மாறுது.
பொருளாதார வளர்ச்சி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க அந்த ஓவரால் ப்ராக்ரஸ் இருக்கா, பெட்டர் லைஃப் கண்டிஷன் இருக்கா அப்படின்னா அது இருக்காது. இண்டிவிஜுவலா நான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எத்தனாவது இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. 130வது இடத்துல இருக்கிறேன், மொத்தம் 193. ஸோ எக்கனாமிக் growth ரொம்ப முக்கியம். பண்பு சார்ந்தது, இது வந்து அளவு சார்ந்தது. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து நான் சொல்றப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்துடும். ஓகே, ஸோ வேற என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் ஜிடிபி, நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி வளர்கிறது, 4 ட்ரில்லியன்ல இருந்து 5 ட்ரில்லியனா மாறுதா, அது பொருளாதாரம் வளர்ச்சி. பொருளாதார மேம்பாடு அப்படின்றது எதை வந்து சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிவிங் ஸ்டாண்டர்ட், இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்கம், ஹெல்த் கேர், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குடிநீர் வசதியோ சாலை வசதியோ அதை நான் மேம்படுத்துறேன். ஒவ்வொரு அழகா நான் மேம்படுத்துறேன். எஜுகேஷனை நான் மேம்படுத்துறேன், ஹெல்த்தை நான் மேம்படுத்துறேன், இன்கம் ஈக்குவாலிட்டியை நான் கொண்டு வரேன், லிவிங் ஸ்டாண்டர்டை அதிகப்படுத்துறேன். ஸோ ஒன்னொன்னா நான் உயர்த்துறேன், ஜிடிபியை நான் உயர்த்துறேன். இதுல எது ரொம்ப பண்பு சார்ந்து ஒன்னொன்னா நம்ம உயர்த்துறோம். இது மொத்தமா ஜிடிபியை நம்ம பாக்குறோம். நம்ம சொன்ன மாதிரி அம்பானி வந்து 100 லட்சம் கோடி சம்பாதிப்பாரு, நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்போம். ஸோ அவருக்கும் நமக்கும் ஆவரேஜ் பண்றப்ப 2 பேர் தான் இருக்காங்க, ஆவரேஜ் பண்றப்ப 50 லட்சம் கோடி வந்துடும். அது அளவு சார்ந்து இருக்கும். ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்குற ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படும், ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வாங்குறவன் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு இருப்பான், அவனோட லிவிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ஜிடிபி வந்து பாக்குறப்ப இந்தியா உலகத்துல 3வது இடத்துல இருக்கு, 5வது இடத்துல இருக்கு, 6வது இடத்துல இருக்கு நம்ம சொல்லுவோம். ஆனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 130வது இடத்துல இருக்கு. ஸோ இதுதான் growth அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். சரிங்களா? அடுத்தடுத்து சொல்றப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வருங்க. growth-ஓடைய இண்டிகேட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் தலா ஒரு ரூபாய் எவ்வளவு இருக்கு அப்படின்றது. ஆனா இங்க வந்து HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நமக்கு யூனிட் 5ல வந்து சொல்லி தருவாங்க உங்களுக்கு. அது வந்து நம்மளுடைய லிவிங் ஸ்டாண்டர்டு, லைஃப் எக்ஸ்பெக்டேஷனு, நம்மளுடைய எஜுகேஷனு, இது எல்லாத்தையும் சார்ந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு அது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி எக்கனாமிக் growth, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் growth வந்து வெரி நேரம், பொருளாதாரம் சார்ந்து மட்டும்தான் இருக்கும். ஆனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது வைட் இன் நேச்சர், பிராட், வெரி பிராட். ஸோ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, சோசியல் டெவலப்மெண்ட் இருக்கா, என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கணுமா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கா, அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர். பொருளாதார மேம்பாடு அப்படின்றது எது எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னா, சமூக அளவுல எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கா, ஒரு ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறவங்க மேல வராங்களா இல்லையா, இங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஒன்லி பொருளாதாரம். ஆனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஒரு ஜெண்டர், பெண்களுக்கான முன்னுரிமை எந்த மாதிரி இருக்கு, அரசியல் அவங்களுடைய பங்கேற்பு எவ்வளவு இருக்கு, நீங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பண்றீங்களா இல்ல நம்மளுடைய சுற்றுச்சூழலை கேடு பண்றீங்களா, சோ அதுவும் அதுல இருக்கும். எக்கனாமிக் டெவலப் பண்ணிக்கலாம், ஒரு பிராடான ஒரு நேச்சர் இருக்கும். இது வந்து வெரி நேரம், ரூபா மட்டும் தான் பார்க்கும் growth அப்படின்றது. ஆனா இது வந்து ஹோலிஸ்டிக்கா எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக இருக்கும். சரிங்களா? இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஜிடிபி, ஜிஎன்பி, இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ் சொல்லுவாங்க. தேசிய வருமானம் அப்படின்றதுல எல்லாத்தையுமே சொல்லுவோம். பர் கேபிட்டா இன்கம், இதெல்லாம் கொண்டு அளவிடலாம் எதனை, எக்கனாமிக் growth. ஆனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை எதை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், ஃபர்டிலிட்டி ரேட், கீனி கோஎஃபிஷியன்ட், வருவாய் ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது அந்த கீனி கோஎஃபிஷியன்ட் வச்சு பார்க்கலாம். லிட்ரஸி ரேட்டு, சைல்டு செக்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர். இது எல்லாமே பண்பு சார்ந்து இருக்கும். இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட், குழந்தைங்க எவ்வளவு பேர் சாகுறாங்க ஒரு வருஷத்துக்குள்ள, பிரசவ உயிரிழக்கும் தாய்மார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அப்புறம் ஃபர்டிலிட்டி ரேட், ஒரு பெண் அவருடைய வாழ்நாள்ல எவ்வளவு குழந்தையை பெற்றிருக்காங்க, 2.9 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அந்த டேட்டாவை போடுவாங்க. கீனி கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எந்த லெவலில் இருக்கு அப்படின்றது சொல்லக்கூடியது. லிட்ரஸி ரேட் உங்களுக்கு தெரியும். சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா 1000 ஆண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்றது. இது எல்லாமே இண்டிகேட்டர்ஸ். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க டிஎன்பிசில, கீனி கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருமா எக்கனாமிக் growthல வருமா அப்படின்னு கேட்டுருவாங்க. நம்ம அங்க போயிட்டு ஒரு ரிசர்ச்சே பண்ணுவோம். இது உங்களுக்கு இங்க புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் அடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்கலாம். இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஓகே, டைம் ஃப்ரேம் அப்படின்றது இது வந்து ஷார்ட் டேர்ம் டு மிட் டேர்ம், இது வந்து லாங் டேர்ம், நீண்ட கால அடிப்படையில இதை நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷங்க, லாஸ்ட் டாபிக். ஆனா ரொம்ப முக்கியமான டாபிக். இதுதான் நமக்கு டைரக்டா சிலபஸ்ல இருக்கக்கூடியது.
ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் பண்புகள், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் எக்கானமி. மிக்ஸ்ட் எக்கானமினா என்னதுங்க? மிக்ஸ்ட் எக்கானமினா என்னது? கலப்பு பொருளாதாரம். கேபிட்டலிஸ்டாவும் இருக்கும், சோசியலிஸ்டாவும் பிரைவேட்டாவும் இருக்கும். இருக்கும், கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து. கவர்மெண்ட்டும் இருக்கும், அப்புறம் பிரைவேட்டும் இருக்கும். இங்கதான் செயலும் இருக்கு, டாடா ஸ்டீலும் இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ யூஎஸ்ல எல்லாம் போயிட்டீங்கன்னா நோ கவர்மெண்ட் கம்பெனி. அவன் ரொம்ப மினிமமா தான் டிஃபென்ஸுக்கு மட்டும்தான் வச்சிருப்பான், ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு வச்சிருப்பான். மற்ற எல்லாமே பிரைவேட். கவர்மெண்ட் ஒரு ஏரோப்ளேன் சேவை கூட ஒன்றும் பண்ணாங்க. சரிங்களா? பிரைவேட் தான். ஸோ மிக்ஸ்ட் எக்கானமி இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துடைய இயல்புகள். பப்ளிக்கும் இருக்கும், பிரைவேட்டும் இருக்கும். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், பிபிபி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதுங்க? பிபிபி வாங்கும் இப்ப என்ன சக்தி. இருக்கும்? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பாட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்ப ரோடு வந்து யாரோடதுங்க? ரோடு இப்ப நேஷனல் ஹைவேன்னு ஒன்று இருக்கு. நீங்க இங்க இருந்து கோயம்புத்தூர் போறீங்க, 160 கிலோமீட்டர். இந்த ரோட்ல நீங்க பயணம் செய்றீங்க. அந்த ரோடு யாருக்கு சொந்தமானது? கவர்மெண்டோடதுங்க சார். கவர்மெண்டோடது. ஏன் அப்ப பிரைவேட் வசூல் பண்றாங்க? அவங்க மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பிரைவேட்டோடதுங்க சார். என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த ரோடு 160 கிலோமீட்டர் ரோடு, இத சாலை போடுவதற்கான பணம் கவர்மெண்ட் கிட்ட இருக்காது. என்ன பண்ணுவாங்க? பிரைவேட்டோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு, இப்ப அந்த ரோடு நீ போட்டுக்கோ. அது மாதிரி அவங்க சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்கும். அப்பப்ப பள்ளம் விழும், ஆக்சிடென்ட் ஆகிறதுனால டேமேஜ் ஆகும். அந்த மெயின்டெனன்ஸ் நீயே பண்ணிக்கோ. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணு, அதுக்கு நான் காசு உனக்கு மூலதனமா பணம் தரல, நீ ஒரு டோல்கேட் அங்க போட்டுக்கோ. எந்த வண்டி கடந்தாலும் அதுக்கு பணம் வாங்கிடு. அதை நான் தீர்மானம் பண்றேன் எவ்வளவு ரூபா அப்படின்ட்டு. இந்த பணத்தை வாங்கு. நீ வந்து 1000 கோடி ரூபாய் போட்டிருக்க, நீ வந்து 6 வருஷத்துல இந்த பணத்தை எடுத்துருவ. அதுக்கப்புறம் நீ கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு போடுவாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மிக்ஸ்ட் எக்கானமில இப்ப புதுசா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இந்தியன் எக்கானமி இஸ் மிக்ஸ்ட் எக்கானமி. ஃபர்ஸ்ட் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், கேரக்டர் ஆஃப் இந்தியன் எக்கானமில ஃபர்ஸ்ட். அடுத்தது டெவலப்பிங் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளை ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது டெவலப்பிங் எக்கானமி. இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம். ஏன் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம்? 7.5 இருந்து 7.5% ஒவ்வொரு வருடமும் இந்திய பொருளாதாரம் கொண்டிருக்கிறது. இப்ப ஜப்பான் பொருளாதாரம் எவ்வளவு வேகத்துல வளருங்க? ஜப்பான் பெரிய நாடு, சரிங்களா? டெக்னாலஜில அவங்க அடுத்த லெவல்ல இருக்கிறாங்க. அவங்க பொருளாதாரம் எவ்வளவு வேகத்துல வளரும்? வேகத்துல வளர்ந்தா நமக்கு என்ன புரியாது உடனே. நான் இன்னைக்கு 100 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், அடுத்த வருஷம் என்னோட சம்பளம் 106 ரூபாய். அப்ப என்னோட வளர்ச்சி எவ்வளவு? 6% ஒரு வருஷத்துக்கு. கவர்மெண்ட்ல போனீங்கன்னா 8% வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான். அப்ப நம்ம இந்திய பொருளாதாரமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது இல்லைங்களா? ஜப்பானுடைய பொருளாதாரம் எவ்வளவு சதவீதத்துல வளர்ச்சி அடையும்? 8, 9, 10%. அவன் டெவலப்டு, பாஸ்ட்ல தான் இருக்கான், முடிஞ்சுட்டான் கதை. நம்ம தான் டெவலப்பிங். நம்ம தான் 6 இருந்து 7%. அவனுடைய வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா இருக்கும்? -1 இருந்து +1 வரைக்கும் அவனுடைய வளர்ச்சி. அமெரிக்கா பெரிய பெரிய நாடு அப்படின்னு சொல்றேன், அவனோட வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருந்து 4% வளர்ச்சி இருக்கும். ஜெர்மனி 2 இருந்து 3%. ஒரு வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கும் வளர்ந்து இவ்வளவுதான். நம்மளது 6.5 இருந்து 7.5, 11% தான் வளர்ந்துருக்கோம். மன்மோகன் டபுள் டிஜிட்ல வளர்ச்சிலாம் இருந்துச்சுங்க. பயங்கரமான பீரியட் அதெல்லாம். ஸோ இந்தியன் எக்கானமி இஸ் டெவலப்பிங் எக்கானமி, வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்ட்டு ஒரு 15 மார்க்லேயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 1ல. இந்த எல்லா டாபிக்கும் நம்ம எழுதி சப் டாபிக்ல நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா சூப்பரா மார்க் வந்துடும். ஓகேங்களா? டெவலப்பிங் எக்கானமில ரேபிட் ஜிடிபி growth இருக்கு. ஜிடிபில நம்ம 3வது இடத்துல பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில இருக்கிறோம். அது மாதிரி 5, 6 இந்த இடத்துல இருக்கிறோம். நாமினல் இந்த ஜிடிபினா என்ன அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல டீடைலா சொல்லுவோம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இருக்கு. அமைப்பு ரீதியான மாற்றம். முதல் நிலை பொருளாதாரத்தில் இருந்து 3ஆம் நிலை பொருளாதாரத்தை நோக்கிய பாய்ச்சல், ரொம்ப வேகமான பாய்ச்சல் அப்படின்றது இருந்தது. ஷிஃப்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீசஸ். குறிப்பா சர்வீசஸ் செக்டர்ல வேகமா நம்ம போயிட்டோம். இன்னும் அக்ரிகல்ச்சர்ல தேங்கி கிடக்கக்கூடிய நாடுகள் நிறைய இருக்குங்க. இண்டஸ்ட்ரீஸ் விட்டுட்டு நம்ம வேகமா சர்வீஸ் போயிட்டோம். அதனால சர்வீசஸ் வளர்ச்சி நிறைய இருக்கு. அதே மாதிரி டெவலப்பிங்கா இருக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோகிராபிக் டிவிடெண்ட். இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய கேள்விங்க. டெமோகிராபிக் டிவிடெண்ட். டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னா என்னன்னா 15 வயசுல இருந்து 64 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவில 65% பேர் இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான இந்த வயசு ஏன் குறிப்பிடுறாங்க? 15ல இருந்து 64 பணிக்கு சென்று வேலை செய்யக்கூடிய தன்மை இருப்பாங்க. அப்ப ஜப்பான்ல வந்து வயதானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப கூட ஆந்திரால வயதானவங்க இருக்காங்க, நீங்க 4 குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்ட்டு அந்த சிஎம் சொன்னாரு. ஸோ டெமோகிராபிக் டிவிடெண்ட் நிறைய இருக்கக்கூடிய எக்கானமி அப்படின்றத நம்ம சொல்றாங்க.
ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜ் தான். இதுல பொருளாதாரத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு. அக்ரேரியன் பேஸ்ட் எக்கானமி, விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் 15 to 17% தான் ஜிடிபியில கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனா கிட்டத்தட்ட 45% பேர் வந்து ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து இதுல வந்து இருக்கிறாங்க. இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய நபர்களில் 45% பேர் வெறும் 15ல இருந்து 17% குரோத்தை தரக்கூடிய விவசாயத்துறையில இருக்கிறாங்க. 4% தான் வளர்ச்சி விகிதம் இருக்கும். ஜிடிபியில கான்ட்ரிபியூட் பண்றது ரொம்ப கம்மி. விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பருவமழையின் சூதாட்டம் அப்படின்றது இருக்கும். ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் மான்சூன் அண்ட் இரிகேஷன். இப்ப எல்னினோ வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் அவுட். நம்ம ஒரு வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது. ஸோ மான்சூன் பேஸ்ட் எக்கானமியா நமக்கு இருக்கு. வட கிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழையை சார்ந்தே நம்மளுடைய விவசாயம் இருக்கு. ஸோ அதனால அந்த விவசாயம் மழை போயிடுச்சு அப்படின்னா விவசாயமும் முடிஞ்சிடும். அப்ப நம்மளுடைய விவசாயம் சார்ந்த பொருளாதாரமும் பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் நிறைய பிஎம் கிசான், மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ், கிரீன் ரெவல்யூஷன் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தாங்க விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் இருக்கிறதுக்கு தான். அடுத்தது சர்வீஸ் ஓரியன்டட் எக்கானமி. நம்மளுடைய சொன்ன மாதிரி லார்ஜஸ்ட் ஜிடிபி கான்ட்ரிபியூட்டர் இந்த 3 செக்டர்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வந்து சர்வீசஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்தியா தான் ஒரு குளோபல் ஹப்பா இருக்கு. அவுட் சோர்சிங் ஆஃப் சாஃப்ட்வேர் சர்வீசஸ், அவுட் சோர்சிங் பண்றோம் நம்ம சாஃப்ட்வேர் சர்வீசஸ். ஸோ இப்போ பெங்களூரு சரிங்களா, உலகத்தோட பெங்களூரு அதாவது சிலிகான் வேலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இந்தியாவுடைய சிலிகான் வேலியா பெங்களூர் இருக்கு. அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுது, அவ்வளோ அளவுக்கு ஜிடிபியில கான்ட்ரிபியூட் பண்ணுது. சர்வீசஸ் செக்டர் அப்படின்றது ஒரு முக்கியமான துறையா இங்க இருக்கு. ஐடி, டெலிகாம், பேங்கிங், ஹெல்த் சர்வீஸோடைய வளர்ச்சி ரொம்ப ரேபிடா இருக்கு. வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சேவைத்துறை. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் அண்ட் டெமோகிராபிக். நம்மளுடைய பொருளாதாரத்தை சொல்றப்ப மக்கள் தொகையை விடவே முடியாது. உலகத்திலேயே மிக பெரிய அளவுல 2வது இடத்துல இருந்த மக்கள் தொகையில இப்ப முதல் இடத்துல இருக்கிறோம். செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனா நம்ம இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனா நம்ம ஆயிருக்கிறோம். 1.47 பில்லியன் பாப்புலேஷன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம. அதே மாதிரி உலகத்திலேயே மீடியன் ஏஜ் அப்படின்றது 28 வயசு. இப்போ ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு 50 வயசு, ஒருத்தருக்கு 40 வயசு, ஒரு குழந்தைக்கு 30 வயசு, ஒருத்தவங்களுக்கு 30 வயசு, ஒரு குழந்தைக்கு 10 வயசு அப்படின்னா இதுக்கு நீங்க மீன் பாத்தீங்க அப்படின்னா 3 டிவைட் பை 4 32 வரும். 33 கிட்ட வரும். 33 அப்படின்றது இந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ் இருக்கும் இல்லைங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய 147 கோடி பேர் மெயின் ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 தான் இருக்கு. யங்கஸ்ட் பாப்புலேஷன் உலகத்துல இருக்கக்கூடிய மிக வயது குறைந்த பாப்புலேஷன்ல இந்தியா இருக்குங்க. ஸோ 28 இயர்ஸ் ஓல்ட். பாப்புலேஷன் ப்ரெஷர் நமக்கு இருந்தாலுமே கூட யங் பாப்புலேஷன் நிறைய இருக்கிறதுனால இது வந்து ஒரு டெமோகிராபிக் வெரி அட்வான்டேஜ். நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்து பொருளாதாரத்துல ஈடுபடுறவங்களுடைய எண்ணிக்கை நிறைய இருக்கும். என்ன இதுல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் பிரச்சனை. அவ்வளவு பேருக்கும் வேலை வாய்ப்பு தர முடியல. பாப்புலேஷன் வரமா சாபமா அப்படின்னா ரெண்டும் நமக்கு. பாப்புலேஷன் ப்ரெஷர் நமக்கு இருக்கு. அதே மாதிரி அன்ஆர்கனைஸ்டு இன்ஃபார்மல் செக்டர் நிறைய இருக்கு. அமைப்பு சாரா தொழிலகங்கள் நிறைய இருக்கும். இப்ப அமைப்பு சார்ந்த அப்படின்னா ஒரு கம்பெனி இன்ஃபோசிஸ்ல வேலை செய்யறேன்னா அங்க ஒரு ரூல் இருக்கும். ஆனா ஒரு பிளம்பர் ஒரு இடத்துல போய் வேலை செய்வார், அவருக்கு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது எப்ப நமக்கு பயன்படும் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இன்ஃபோசிஸ் வந்து 30 லட்சம் ரூபாய் தரும். அன்ஆர்கனைஸ்டா இருந்தா ஒண்ணுமே தராது. அவன் ஏதாவது ஒரு சங்கத்துல போய் பதிவு பண்ணியிருந்தாலும் 1 லட்சம் ரூபாய் தரும். ஸோ இது மாதிரி ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்ல, அது மாதிரி பணி சோசியல் செக்யூரிட்டி அப்படின்றது இல்லாம போயிடும் சரிங்களா. அது வந்து இந்தியாவில் வந்து நிறைய இருக்கு. அன்ஆர்கனைஸ்டு அந்த இன்ஃபார்மல் செக்டர் வந்து நிறைய இருக்கு. ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்ஃபார்மல் செக்டர்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ லோ சோசியல் செக்யூரிட்டி கவரேஜ் அண்ட் இர்ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இருக்குங்க. ஸோ சோசியல் செக்யூரிட்டி அப்படின்றது அவங்களுக்கு பென்ஷன் தருது, விபத்துனால ஊனமாயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இழப்பீடு தருது, அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு கல்விக்கான உதவித்தொகை தருது. இது மாதிரிலாம் எதுவும் இன்ஃபார்மல் செக்டர்ல இருந்தா வருது. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் தருது, அதெல்லாம் வருது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய 80ல இருந்து 90% தொழிலாளர்கள் அந்த இன்ஃபார்மல் செக்டர்ல தான் வேலை செய்யறாங்க. ஒரு வெள்ளி பட்டியல நீங்க வேலைக்கு போறீங்க, வரப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது ஓனர் 1000 ரூபாய் தருவாரு. அது போதுமா நமக்கு? அதான் இன்ஃபார்மல் செக்டர். ஃபார்மல் செக்டர் நமக்கு இன்னும் வரல சரிங்களா. பாத்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, வறுமை இன்னும் கூட இருக்கு. வறுமைக்கான கமிட்டிகள் நிறைய போட்டாங்க சரிங்களா. ஆனா இன்னும் அந்த வறுமைக்கான கமிட்டிகள் போட்டதுல இருந்து அடுத்தும் ஒரு வறுமைக்கான ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த அளவுக்கு வறுமை அப்படின்றது இருக்கு. சி ரங்கராஜன் கமிட்டி, சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி, நிறைய கமிட்டிஸ் போட்டாங்க. ஆனா ஒரு கமிட்டியும் இன்னும் அதுக்கான முழு தீர்வை நம்ம இன்னும் எட்டல. வறுமை இருக்கு. அதே மாதிரி
நம்மளதுல வந்து ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கு. ஏழைகள் பணக்காரர்கள், கிராமத்தார் நகரத்தாரு, சரிங்களா? மல்டி லெவல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல நம்ம இன்னும் கூட பின்தங்கி தான் இருக்கிறோம். வறுமை மற்றும் ஆஹ் அந்த பகிர்வு சமமின்மை அப்படின்றது இன்னும் இருக்குங்க. ஸோ எல்பிஜி எக்கனாமி அப்படின்றது வந்துருச்சு. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். லிபரல் தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். இது வந்ததுக்கு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது நிறைய ஆயிடுச்சு. 1990 முன்னாடி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு டெலிபோன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 5 வருஷம் வெயிட் பண்ணணும். ஒரு கேஸ் சிலிண்டர் நீங்க அடுப்பு வாங்கணும் அப்படின்னா 3 வருஷம் வெயிட் பண்ணணும். என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரியை அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணும். நீ 10 மாருதி கார் தான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடும். அவன் 10 தான் உற்பத்தி பண்ணுவான், அதை தான் வாங்க முடியும். அப்ப வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. நீங்க மணிரத்னத்தோட குருன்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா நீங்க? ரிலையன்ஸோட கதையை எடுத்து போட்டிருப்பாங்க. மேனுபேக்சரிங் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கும். ஆனா உற்பத்தி கண்ணம்னு பண்ணி வெளிநாட்டுல நான் இறக்குமதி பண்றேன் போகஸா பண்ணுவாங்க. ஆனா உற்பத்தி இங்க தான் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த எல்பிஜி எக்கனாமி வந்ததுக்கு அப்புறம் வேகமா நமக்கு பொருளாதாரம் அப்படின்றது வளர்ந்துருச்சுங்க. ராவ் மோகன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராவ் மோகன்? நரசிம்மராவ் அண்ட் மன்மோகன், இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க. அப்ப நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்புறம் மன்மோகன் சிங் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்தார். அப்புறம் பினான்ஸ் மினிஸ்ட்ரியா இருந்தார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை கொண்டு வந்தாங்க எல்பிஜி. இன்னைக்கு இந்தியா இதளவுக்கு வளர்ந்துருக்குன்னா மிக முக்கியமான காரணம் இவங்க தான். இவங்க 2 பேர் தான். இல்லைன்னா நம்மளுடைய வளர்ச்சியில இவ்வளவு வேகமா இருக்காதுங்க. ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும். இந்த மாதிரி 2004ல இருந்து 2009 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மிக பயங்கரமான ஆட்சி நடந்துட்டு இருந்தது. ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. நிறைய சட்டங்கள் வந்தது. நரேகா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஆர்டிஐ மிக முக்கியமான சட்டம். சோ அதெல்லாம் வரல அப்படின்னா அதிகாரத்தோட அதிகாரம் தான் கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து டிஜிட்டல் அண்ட் பைனான்சியல் இன்க்ளூஷன், டிஜிட்டல் எக்கானமி. சோ இன்னும் கூட நம்ம ஊர்ல கரும்பு ஜூஸ் நீங்க குடிக்கிறீங்க, வெறும் 10 ரூபா தான். அதுக்கு கூகுள் பே யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அமெரிக்கால அது மாதிரிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் அந்த கார்டு தான் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்வைப் பண்றதுக்கு 20 பில்லியன் ரூபா அந்த சார்ஜஸா மட்டும் பேங்க் வாங்கிக்கிறாங்க அவங்க இருந்து. நம்ம ஊர்ல அப்படிலாம் எங்க பண்ணாலும் கூகுள் பே. 1 ரூபா மிட்டாய் வாங்கி கூகுள் பே பண்றோம் நம்ம. இது மாதிரியான எக்கானமி வேற எங்கேயுமே உலகத்தில் கிடையாது. அவ்வளவு டிஜிட்டலி வி ஆர் எக்யூப்ட், சரிங்களா? ஸோ கோவிட் வந்ததுனால வந்த மிகப்பெரிய நன்மைகள் இந்த நன்மைக்கு நிறைய யூபிஐ டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் பேங்கிங், ஜன்தன் யோஜனா 50 லட்சம் 50 கோடி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப மிக முக்கியமான ரொம்ப பெரிய இனிஷியேட்டிவ். லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும். லாஸ்ட் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அது நமக்கு இது நடந்ததுனால நமக்கு தெரியுதா இல்லையா, அதை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா போதுங்க, முடிச்சல அந்த செஷனை. நேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் மற்றும் தன்மைகள். இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. குறைந்த தலா வருமானம், உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை, மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்கம், வேலை வாய்ப்பில் சிக்கல். இதுல இருந்து கரெக்டா இருக்கும். இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. இப்ப நான் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி சொன்னேன் இல்லைங்களா? குறைந்த தலா வருமானம் இருக்கா? பர் கேப்டியா இன்கம் அப்படின்றது கம்மியா இருக்கா? நான் சொன்னேன் $2500 $3000 தான் இருக்கு அப்படின்றது சொன்னேன். அதே நீங்க அமெரிக்கா எக்கனாமிக்கு போனா 50,000 $40,000 இருக்கும். இப்ப கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? கம்மியா தான் இருக்கு நமக்கு இன்னமும் கூட, சரிங்களா? உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை கரெக்டா? தொழிற்சாலைகள் தான் வேலை செய்யறாங்களா உழைக்கும்? என்னதுங்க? விவசாயம்ல தான் சார் அதிகமா. கரெக்ட். நான் எவ்வளவு தடவை சொன்னேன் திரும்ப திரும்ப. பிரைமரி செக்டர்ல தான் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. டெர்ஷரி செக்டர்ல இருந்து தான் அதிகமான ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொன்னீங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. உழைக்கும் மக்கள் அதிக விதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளமை அப்படின்றது தப்பு. மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம், கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா நான் ஒரு மூலதனத்தை அதாவது மூலதனம் போட்டு ஒரு லாபத்தை எடுக்கிறேன். அந்த லாபம் முழுசையும் நான் பயன்படுத்தாம அடுத்த தேவைக்காக அதுல ஒரு பார்ட் எடுத்து வச்சுக்கிறேன். சேமிப்புன்னு சொல்லுவாங்க, இல்ல மூலதனம் சொல்லுவாங்க. அந்த மூலதன உருவாக்கம் மேம்படுத்தப்பட்டு இருக்கா இந்தியாவுல? கேபிட்டல் ஃபார்மேஷன் நிறைய இருக்கா? அப்ப ஏன் நம்ம போய் கடன் வாங்குறோம் பேங்க்ல போயிட்டு? நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் நம்ம நுகர்ந்துடணும் இல்லைங்களா? எல்லாத்தையும் செலவு பண்ணிடணும். அப்ப கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. வேலை வாய்ப்பில் சிக்கல் இருக்கா? இன்னும் கூட நம்ம சொன்ன இல்லைங்களா, சிக்கல் இருக்கு. அப்ப எது கரெக்ட்? குறைந்த தலா வருமானம் கரெக்ட், வேலை வாய்ப்பில் சிக்கல் அப்படின்றது கரெக்ட். சோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 and 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் மேம்படுத்தப்பட்ட இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃபேக்ட் 1 and 4 வரும். இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 2 ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா 1, 3, 4 கூட வரலாம்.
இப்ப இவங்க கொடுத்திருக்கப்படி பார்த்தா ஒன் இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் மூலதன உருவாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால அதை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ப்ராப்ளம் இன் எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கதா செய்யுது. அதை ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. சரிங்களா? ஒருவேளை ஃபைனல் கீழே அதை மாத்திருக்கலாம். ஓகே, மிக்ஸ்ட் எக்கனாமி இம்ப்ளைஸ் கலப்பு பொருளாதாரம் என்பது எதனோடு குறிக்கிறது? சிறு மற்றும் பேரளவு தொழில்கள் இணைந்து செயல்படுதல், பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுதல், உழைப்பு தொழில்நுட்ப செறிவு மற்றும் மூலதன தொழில்நுட்ப செறிவு இணைந்து செயல்படுதல், தேசிய மற்றும் அயல்நாட்டு நிறுவனங்கள் இணைந்து செயல்படுதல். எதுங்க? ஏவா, பியா, சியா, டியா? பி. ஓகே, பொது மற்றும் கவர்மெண்ட்டும் இருக்கணும், பிரைவேட்டும் இருக்கணும் அப்படின்றதுதான். கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் அப்படின்றது கரெக்ட். இந்திய பொருளாதாரம் கோவிட் பெருந்தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட துறைகள் எந்தெந்த துறைகள் பாதிக்கப்பட்டது? சிறு நடுத்தர எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, மீடியம் ஸ்மால் மார்ஜினல் ஆண்டர்பிரினர் பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க. விமான போக்குவரத்து பயங்கரமா பாதிக்கப்பட்டது. சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான துறைகள் இதெல்லாமே வந்து டெர்ஷரியில் வரும் இல்லைங்களா? ஸோ அதுவும் பாதிக்கப்பட்டது. தொலைத்தொடர்பு துறை பெருசா பாதிக்கப்படல. போன் பேசுறது பேசிட்டு தான் இருந்தோம். கோவிட்னால ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சா? இல்ல. ஸோ அப்ப மேல இருக்கக்கூடிய ஏபிசி வந்து பாதிக்கப்பட்டது. அதனால அதை மட்டும் நம்ம எடுக்கலாம். இந்திய பொருளாதாரத்தில் பிரதான இடம் வகிப்பது வணிகம், விவசாயம், பொதுத்துறை தொழிற்சாலைகள், உற்பத்தி துறை. வாட் இஸ் த மெயின் ஸ்டே ஆஃப் இந்தியன் எக்கானமி? ஸோ பிசினஸ், அக்ரிகல்ச்சர், பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்கணும். சரிங்களா? மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா சர்வீசஸ் நம்ம போடலாம். சர்வீசஸ் இவங்க கொடுக்காத அக்ரிகல்ச்சர் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இதுல சர்வீசஸ் கொடுத்திருந்தா சர்வீசஸ் தான் போடணும், சேவைகள் கொடுத்திருந்தா சேவைகள் தான் போடணும். சரிங்களா? இந்திய பொருளாதாரத்தில் எந்த துறை அதிக வருமானத்தை வழங்குகிறது? எதுங்க? ஸோ டெர்ஷரி, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஸோ டெர்ஷரி தான் நமக்கு நிறைய டைம் பாருங்க ரிப்பீட்டடா ஒரே கொஸ்டின் தான் கேட்பாங்க. நமக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா போதும். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தின் பலன்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை எழுதுக. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். கரெக்டா? கரெக்ட். தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. கரெக்டா? சர்வீசஸ் செக்டர் இருக்கு, பிரைமரி செக்டர் இருக்கு. ஓகே, எலிமினேட் பண்ணலாம். இந்தியா வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. வேகமாக வளரும் சேவைத்துறை இருக்கா? வேகமாக வளரும் சேவைத்துறை இந்திய பொருளாதாரத்திலே ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. 11% இருந்து 14% முடிச்சு. இதே நீங்க விவசாயம் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல சதவீதம். ஸோ இதுவும் கரெக்ட். வேகமாக துறை இருக்கு. தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறதுனா எதுல முக்கிய பங்கு? வேலை வாய்ப்புல அதிகமா பங்கு வகிக்குதா? இல்ல ஜிடிபியில அதிகமா பங்கு வகிக்குதா? இல்ல இது வந்து தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பி. ஸோ பி தான் கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தின் பலன்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியங்கள். நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று தப்பா ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியா தவறா என்பதை இன் மிக்ஸ்ட் எக்கானமி போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கோ எக்ஸிஸ்டா இருக்கும். அதாவது கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் இரண்டும் இணைந்து வேலை செய்யும். கரெக்ட். இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை பின்பற்றப்படுகிறது. கரெக்டா? கரெக்ட். போத் 1 and 2 சரி. 1 and 2 சரிதான். ரெண்டுமே தவறு, ஒன்று தவறு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சரி. அப்ப ஏ தான் சரிங்க. கால் மார்க்ஸ் கொள்கையை முழுவதும் உள்ளடக்கியது. கால் மார்க்ஸ் ஃபாதர் ஆஃப் சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து சமதர்ம பொருளாதாரத்தை உருவாக்கியவர். கால் மார்க்ஸை வந்து பயங்கரமா காந்தி ஃபாலோ பண்ணுவாரு, ரஸ்கின் ஃபாலோ பண்ணுவாரு. ஸோ ரொம்ப முக்கியமானவர். ஸோ சோசியலிஸ்ட் அப்படின்னாவே கால் மார்க்ஸ் நமக்கு ஞாபகம் வரும். டியூரிங் கிரேட் டிப்ரெஷன் த சிஸ்டம் ஃபெயில் டு ரெஸ்பாண்ட் நீட்ஸ் ஆஃப் பீப்புள். எந்த சிஸ்டம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா முதலாளித்துவம் அப்படின்றது ஃபெயில் ஆச்சு. ஏன்னா எவனும் வேலைக்கே போல, வீட்டுக்குள்ளார தான் இருந்தாங்க. கவர்மெண்ட் அவனுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல. ஏன்னா எல்லா அதிகாரமும் போயிடுச்சு. பிரைவேட் மக்களுக்கு சேவை செய்வானா செய்ய மாட்டான். அப்ப முதலாளித்துவம் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. நம்ம சமதர்ம முறை, ஜனநாயக முறை, கலப்பு பொருளாதார ரேஷன் தந்தாங்க, ரூபா தந்தாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ஹெல்த் செக்டர் கொடுத்தாங்க. பிரைவேட் அதான் நீங்க யூஎஸ் எல்லாம் போயிட்டீங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு 1 வீக் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இல்ல 1 மாசம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அது வரைக்கும் நீ உயிரோடு இருந்தா அப்புறமா வா உனக்கு சர்ஜரி பண்றேன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. சோ முதலாளித்துவம் தான் பெரும் அளவுல பாதிக்கப்பட்டது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் முக்கிய சிக்கல்கள் பின்பற்ற இது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் கவர்னன்ஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு. சரிங்களா? மாஸ் கேம்பெயின் ஃபார் ஐடி அவேர்னஸ். ஸோ இதுல வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் நமக்கு இன்னும் இருக்கு. எல்லா இடத்துக்கும் நமக்கு ப்ராட்பேண்ட் போய் சேரணும். எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் இன்னும் நம்ம முழுமையா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எஜுகேஷன் அப்படின்றது இன்னும் கூட இ கவர்னன்ஸ் அப்படின்றது எஜுகேஷன்ல ஃபுல்லா கொண்டு வரல. ஸோ அது மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. விழிப்புணர்வு சோசியல் மீடியா மூலியமா ஏற்படுத்தல, அதனால அது இல்லைங்க. ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், ஃபாதர் ஆஃப் சோசியலிசம், ஆத்தர் ஆஃப் வெல்ஃபேர். சரிங்களா? ஆத்தர் ஆஃப் ஸ்கார்சிட்டி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2 and 4 கரெக்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் கால் மார்க்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது. ஆத்தர் ஆஃப் ஸ்கார்சிட்டி வந்து லியோனல் ராபின்ஸ்.
இதெல்லாம் வந்து நம்ம எக்கனாமி சார்ந்து நம்ம படிக்கிறப்ப நம்ம 2 பேர் சொன்ன மார்ஷல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின் எல்லாமே. இரண்டு அதற்கு மேற்பட்ட தன்மைகளை தொடர்பை குறிப்பது எவ்வாறு குறிக்கப்படுகிறது, டியூவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. which of the following statements true about Indian economy? இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் கிடையாது. நம்ம வந்து ஒரு மிக்ஸ்ட் எக்கானமி. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர். கரெக்ட். இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. கரெக்ட். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன், அதாவது அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தப்பு. அப்ப 2, 3 மட்டும் தான் கரெக்டுங்க. சோ அசஸ் அண்ட் டீசன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆமா, விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. மக்களே பாதிக்கிறது. விலைவாசி உயர்வு மட்டும்தான் ஏழை மக்களை பாதிக்குதுன்னா அது மட்டுமே இல்ல. மத்த எல்லாமே பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இது கூற்று மற்றும் காரணம் சரியா இருக்கும். ஆனா கூற்ற கரெக்டா இந்த காரணம் விளக்குதா அப்படின்னு கேட்கறப்ப எக்ஸாக்டா விளக்கல. நம்ம இருக்கலாம் சரிங்களா. ஆனா கீ வந்து பாத்தீங்கன்னா இந்த டி தான் கொடுத்துருக்காங்க. போத் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரம் பொருந்தாதது. கலப்பு பொருளாதாரம் கரெக்ட். கலப்பு பொருளாதாரத்தில் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் அதிக கட்டுப்பாடுகளை விதிக்கிறது பொருத்தமானது அப்படின்னு கேட்கிறாங்க. கலப்பு பொருளாதாரம் கரெக்ட். இது தப்பு. அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகள் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிலாம் கிடையாது. சோ 1 மட்டும் தான் கரெக்ட். ஆல்மோஸ்ட் செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம் சரிங்களா. ஸோ 2-3 கொஸ்டின் தான் இருக்கும். ஓகே, தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி மட்டும் தான் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், எக்கானமிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிளாஸ் இருக்கும். பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இது மாதிரி எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பரோடைய டிஎன்பிசில இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்க ஒரு செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆக்சுவலா 2 hours கிளாஸ் 2.5 hours ஆயிடுச்சு சரிங்களா. சோ வர கிளாஸ்ல நான் இன்னும் கூட ஸ்ட்ரக்சர்டா கொண்டு போறேன். நம்ம என்னன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும், ஃபேக்சுவலா அது வரணும். வந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் இல்ல எந்த எக்ஸாம் நம்ம ஈஸியா பாஸ் பண்ணலாம். யூபிஎஸ்சியா கூட நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஒரு பெரிய சிரமம்லாம் கிடையாதுங்க. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.